மருத்துவர் நம்ம சாப்பிட்ற உணவுதான் மருந்து அப்படிங்கிறத பத்தி அக்குப்பஞ்சர் தேவராஜன் ஐயா அவங்க நமக்கு இன்னைக்கு சிந்தனை உரை இன்னைக்கு ரெண்டாவது இது கொடுக்க போறாங்க. ஐயா அவங்கள வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்பதில் பெருமகிழ்வு அடைகிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. கேக்குதுங்களா? கேக்குதுங்க ஐயா, தெளிவா கேக்குதுங்க ஐயா. அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம நிகழ்வுக்குள்ள போகலாங்க. நல்லதுங்க. ஆசான் காலம் சென்ற திரு பஸ்லூர் ரஹ்மான் ஐயா அவர்களுக்கும் எங்களது குருநாதர் திரு மகி ராமலிங்கம் ஐயா அவர்களுக்கும் காலம் சென்ற இயற்கை பேரறிஞர் நம்மாழ்வார் ஐயா அவர்களுக்கும் வணங்கி இன்றைய நிகழ்வுக்குள் நாம் செல்கிறோம். இன்று இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளும் இறை சாதனை மார்க்க அன்பர்கள் அனைவரிடத்திலும் உரையாடுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம நிகழ்வுக்குள்ள போலாங்க. இன்னைக்கு நம்ம கடந்த ஒரு 4-5 மாதங்களா இந்த ஆரோக்கியம் தொடர்பான சிந்தனைகளை அக்குபஞ்சர் முறையில, இயற்கை வாழ்வியல் முறையில என்ன இருக்குன்னு நிறைய பார்த்துட்டு வரோம். நம்ம தொடர்ந்து அதன் தொடர்ச்சியா இன்னைக்கு இந்த தலைப்புல உடலே மருத்துவர் உணவே மருந்து அப்படிங்கிற தலைப்புல இன்னைக்கு நம்ம இங்க பேச போறோம். இங்க இருக்கிற அனைவருக்கும் வணக்கங்க. நிகழ்வுக்குள்ள போலாம் இன்னைக்கு. நல்லதுங்க. நம்ம கடந்த மாதங்கள்ல நிறைய தலைப்புகள் வந்து பார்த்துருக்கோம். அதுல உடலோட அடிப்படை விஷயங்கள் வந்து என்னென்ன, அக்குப்பஞ்சர் வந்து எப்படிலாம் செயல்படுது, உடலோட இயக்கவியல் எப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நிறைய பார்த்தோம். ரசாயனங்கள் எப்படி தவிர்க்கிறது, ரசாயனங்கள் இல்லாத பொருட்கள் சாப்பிடாம எப்படி நம்மளை தற்காத்துக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம தொடர்ந்து பேசிட்டு வரோம். அதன் தொடர்ச்சியா மீண்டும் இன்னைக்கு வந்து அக்குப்பஞ்சர் வாழ்வியலை பத்தியும் இன்னைக்கு பேச போறோம் நம்ம. நல்லதுங்க. அக்குப்பஞ்சரோட அடிப்படை எப்படி செயல்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட உடலோட செயல்பாடு இயற்கை வாழ்வியல் அக்குப்பஞ்சர் ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒருங்கிணைந்த செயல்பாடாக தான் இருக்கும். அதில் இயற்கை வாழ்வியலுக்கு ரொம்ப நெருங்கிய தொடர்பு அக்குப்பஞ்சர் சொல்றதா இருக்குங்க. இது எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உணர்ந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்க முடியும். அக்குப்பஞ்சர்ல ரெண்டு விஷயம் வந்து நீங்க முழுசா வந்து புரிஞ்சுக்கணும் உடம்பை பத்தி. உட்கிரகித்தல், வெளித்தெழுதல் அப்படிங்கிற ரெண்டு விஷயங்கள் வந்து உடம்புல வந்து அனைத்து மனிதர்கள் உடம்புலையும் நடந்துட்டு இருக்குங்க. நம்ம உணவு எடுக்கிறத வந்து உட்கிரகிக்கிறது, அதை அதுல இருக்க சத்துக்கள் உடம்புக்கு தேவையான ஆற்றல்கள் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் அதை சத்தையை வெளித்தள்ளுறது வெளித்தெழுதல் அப்படிங்கிறோம். அசிமிலேஷன் அப்புறம் எலிமினேஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். இதுக்கு வந்து அடிப்படையான 4 விஷயங்கள் வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பசி, தாகம், ஓய்வு, உறக்கம், இந்த 4 விஷயங்கள்ங்க. இந்த 4 விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 4 கோல்டன் ரூல் அப்படின்னு வந்து நம்ம அக்குபஞ்சர் மொழியில வந்து இதை சொல்லுவோம். இன்னொரு விதியும் இருக்கு, 5G. அது வந்து திருமணமானவர்களுக்கு காமம் அப்படிங்கிற விஷயம். அதுவும் வந்து இறைவன் கொடுத்திருக்கிற ஒரு அற்புதமான உணர்வுகள். இந்த 5 உணர்வுகளும் வந்து இறைவன் வந்து ஒவ்வொரு உயிரினத்திலையும் படைச்சிருக்காரு. பசி, தாகம், ஓய்வு, உறக்கம், காமம். இது 5ம் வந்து சீரா இருந்துச்சு அப்படின்னா ஒரு மனிதனுக்கு வந்து நோய் இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். இதை யாரெல்லாம் வந்து முறையா பசி உணர்ந்து சாப்பிட்றாங்களோ, தாகம் எடுத்து தண்ணி குடிக்கிறாங்களோ, ஓய்வு தேவை நேரத்துல ஓய்வு எடுக்கிறது, தூங்குற நேரத்துல தூங்குறது, அதற்குரிய நேரத்துல சரியான நேரத்துல, நீங்க இதெல்லாம் நம்ம சொல்லும் போதும் பாத்தீங்கன்னா மற்ற ஜீவராசிகளோட நம்ம வந்து பொருத்தி பார்த்துக்கணும். ஒவ்வொரு உயிரினமும் அதோட செயல்பாடுகள் எப்படி இருக்கு, அது எந்த மாதிரி உணவு தேடுது, எப்படி உணவு எடுக்குது, எந்த நேரத்துல ஓய்வு எடுக்குது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் நம்ம பொருத்தி பார்க்கணும்.
நம்ம வந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு ஒரு நாகரிகமான உலகத்துல இருக்கோம். இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ஆரோக்கிய முறையில எதுக்கு சொல்ல வர்றேன்னா, உயிரினங்கள் வந்து நீங்க பெரும்பாலும் எந்த ஒரு ஐந்தறிவு ஜீவராசியும் நோய்வாய்ப்பட்டு வீட்டு விலங்கு சொல்லுங்க, இயல்பா வந்து இருக்கிற விலங்குகள், காட்டுலயோ மற்ற இடங்கள்ல இருக்கிற விலங்குகள் வந்து பாத்தீங்கன்னா நோய்வாய்ப்பட்டு இருக்கிறது பார்க்கிறது ரொம்ப அரிது. நம்ம சாப்பிட்ற உணவு, நம்ம கொடுக்குற உணவு சாப்பிட்டு தான் வந்து விலங்குகள் வந்து நோய்வாய்ப்படுமே ஒழிய, அதுவா வந்து சுயமா வளர்ந்துட்டு இருக்க எந்த ஒரு விலங்கும் வந்து நோய்வாய்ப்பட்டு இறந்து போறத, நம்ம கண்ணு முன்னாடி இறந்து போறத பார்க்கறது மிக மிக அரிது. அது எல்லாருக்குமே அந்த அனுபவம் இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லதுங்க. அதனால ஆரோக்கியம் வந்து ரொம்ப 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 அடிப்படையான விஷயங்கள் இந்த 5 விஷயங்களும் ஆரோக்கியத்துக்கு. அதே மாதிரி நம்ம உணவு எடுத்துக்கணும் அப்படிங்கிற நேரம் வந்து பாத்தீங்கன்னா, சூரிய உதயமானதுல இருந்து சூரியன் அஸ்தமானகிற வரைக்கும் தான் நம்ம உணவு சாப்பிட்றதுக்கு தகுதியான நேரம் அப்படின்னு வந்து சொல்ல முடியும் நம்ம. ஏன்னா அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு நமக்கு தகுதி இல்லையா அப்படின்னு சில பேருக்கு கேள்வி வரும். ஆனா இயற்கையோட அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஜீவராசிகளுக்கும் பகல்ல வந்து உணவு எடுத்துக்கிறது, உணவு தேடுறது, மற்ற வேலைகள் செய்யறது, இந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் கொடுத்துருக்கு. இரவு நேரங்களில் நம்ம உள்ளுறுப்புகள் வந்து நல்லா ஓய்வு எடுக்கணுங்க. அது அடுத்த நாளைக்கு உண்டான சக்தியை வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகிட்டு இருக்கும், உள்ளார ரீஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கும். அதுக்கு தான் நமக்கு வந்து உறக்கம் தேவைப்படுது. இது வந்து ரொட்டீனா வந்து பகல் இரவு பகல் இரவுன்னு வந்து மாறி மாறி வரும்போது அந்தந்த நேரங்கள்ல இப்போ 24 ஹவர்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா உடம்புல எல்லா உறுப்புகளும் சீராக இயங்கிட்டு தான் இருக்கும். ஆனா அந்த 24 மணி நேரத்துல உடம்புல இருக்கிற பல ஆர்கான்ஸ் இருக்கு இல்லைங்களா? இதயம், கல்லீரல், நுரையீரல், சிறுகுடல், பெருங்குடல், சிறுநீரகம், சிறுநீர்ப்பை, ரத்த மண்டலம், நரம்பு மண்டலம் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த எந்தெந்த நேரத்துல அது இயங்கணும், அதோட ரெஃப்ரெஷ்மெண்ட் டைம் அப்படின்னு சொல்லி டைம் இருக்குங்க. அதுல வந்து கல்லீரலுக்கு வந்து மிக முக்கியமான நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இரவு 11 மணில இருந்து காலையில 3 மணி வரைக்கும். அதனாலதான் அந்த நேரத்துல வந்து ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கணும் அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். அதனாலதான் முன்னிரவு தூக்கம் வந்து ரொம்ப 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 முக்கியமானது. உறக்கத்திற்கு வந்து சரியான நேரம் அப்படின்னு வந்து எல்லாரும் பொதுவா எடுத்துக்கணும் அப்படின்னா இரவு 9 மணில இருந்து அதிகாலை 4 to 5 அது வரைக்கும் தூங்கி எழுறது ரொம்ப 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 நல்லது. கிராமத்துல எல்லாம் வந்து இயல்பாகவே அந்த மாதிரி ஒரு டைம் வந்து அமைஞ்சிருக்கும். பட் இப்ப இருக்கிற வாழ்க்கை சூழ்நிலை நிறைய பேருக்கு வந்து அது மாறுறதுனால நிறைய தொந்தரவுகள் வந்து நம்ம சந்திக்க வேண்டியது இருக்கு. ஆரோக்கியம் தொடர்பாகவும் நிறைய சிக்கல் ஆகிட்டு இருக்கு. இதன் காரணமா தூக்கம் கெட்டு போறதுக்கு காரணமா மனசும் கெட்டு போகுது, சிந்திக்கிற திறன் கெட்டு போகுது, உடலோட ஆரோக்கியம் வந்து கெடுது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம். இதுக்கு அடிப்படையான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஓய்வும் உறக்கம். இந்த 2 விஷயம் வந்து சரியா இல்லை அப்படிங்கிற பட்சத்துல இது எல்லாமே ஒவ்வொன்றா ஸ்டார்ட் ஆகும். சரியா பசிக்காத, அப்புறம் சரியா தாகம் எடுக்காது, கண்ட நேரத்துல பசிக்கும், கண்ட நேரத்துல தூங்குறது, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆரோக்கிய சீர்கேடு தான். ஏன்னா இயல்புக்கு மீறி நம்ம பண்ற ஒவ்வொரு விஷயங்களுமே நம்மளை வந்து ஒரு நோயில தான் கொண்டு வந்து தள்ளும். கழிவு அதிகப்படியா உடம்புல சேர்த்து வைக்கிறது, அதுக்கப்புறம் அடுத்த நாள் எனக்கு வேலை இருக்கு அப்படின்னால கழிவு வெளியேறினாலும் அதை அனுமதிக்க முடியாம ரசாயனங்களை உள்ள திணிச்சிட்டு நம்ம தேக்கி வச்சு மறுபடியும் நகர்றது, அந்த அன்னைக்கு கிடந்தா போதும் அப்படின்னு லீவ் போட முடியாது, வேலை நிறைய இருக்கு, அதனால உடல் சொல்ற இதெல்லாம் நம்ம கேட்டுட்டு இருக்க முடியாது அப்படின்னு நம்ம தவிர்த்துட்டு போவோம். ஆனா உடலுக்கு தெரியும் கண்டிப்பாங்க. அந்த அன்னைக்கு வந்து ஒரு விஷயம் வந்து தடைப்படுது அப்படின்னா கண்டிப்பா அது ஒரு பிரச்சனை வந்து உள்ள அதிகமாயிட்டு இருக்குன்னு அர்த்தம். நமக்கு வந்து வேலை முக்கியம் அதெல்லாம் தெரியும், பட் ஆனா உடலுக்கு வந்து அதெல்லாம் எதுவுமே தெரியாது. அதனால பசி, தாகம், ஓய்வு, உறக்கம் இதெல்லாம் வந்து முறையா வந்து உணர்ந்து பண்ணும்போது கண்டிப்பா ஒவ்வொருத்தராலையும் நல்ல ஆரோக்கியமா இருக்க முடியும். இப்பவும் வந்து நீங்க ஏதாவது இந்த மாதிரி வாழ்வியல் சிக்கல் இருக்கீங்க, சரியா தூங்க முடியாம இருக்கீங்க,
நேரம் தவறி தூங்குறீங்க, வீட்லயே இருக்கிறோம், டிவி பார்த்துட்டு தாமதமாயிருது, ஏதோ ஒரு காரணத்தினால தாமதமாயிட்டு இருக்கு அப்படிங்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு சீக்கிரமா தூங்கி எந்திரிச்சு பாருங்க. உங்களோட ஃபீட்பேக் வந்து நோட் பண்ணி வச்சு இப்ப எப்படி இருக்கீங்க, அதுக்கப்புறம் எப்படி இருக்கீங்கன்னு நோட் பண்ணி பாருங்க. நல்ல முன்னேற்றம் இருக்கும் கண்டிப்பா. அதுன்னு சொல்ல முடியும். சில பேர் கேட்பாங்க, சீக்கிரமா சாப்பிட்டு 6 மணிக்குள்ள சாப்பிட்டு அதுக்கப்புறம் தூங்கினா எனக்கு பசிக்குமே அப்படின்னா. கண்டிப்பா வந்து ஒரு 2 நாள் 3 நாள் வந்து ஒரு போராட்டமா தான் இருக்கும். ஏன்னா உடல் வந்து அந்த மாதிரி உடம்பையும் மனசையும் பழகி இருப்பீங்க. அது மறுபடியும் அந்த நேரம் ஆகும்போது வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட தோணும், இதெல்லாம் நடக்கும். அந்த நேரத்துல ஏதாவது சீக்கிரமா செரிமானம் மாதிரி பழங்கள் ஏதாவது வாங்கி வச்சு அந்த நேரத்துல சாப்பிட்டு ஓய்வு எடுக்கிறீங்க, கொஞ்சம் நேரம் கழிச்சு தூங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உடல் அதுக்காக அந்த நேரத்துக்காக பழகும். முதல்ல மனசு வேணுங்க. இந்த நேரத்துல வந்து ஓய்வு எடுக்க நேரம் இதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு மனசு சொல்லணும். அந்த பசி அறிஞ்சு பசிக்கு மட்டும் உணவு எடுக்கணும். அளவுக்கு அதிகமா எடுக்கிறதும் தூக்கத்தை வந்து டிஸ்டர்ப் பண்ணும். அதே மாதிரி சாப்பிட்ட உடனே நீங்க வந்து தூங்க போறதும் ஒரு மயக்கத்துல தான் இருப்பீங்க ஒழிய தூக்கம் வந்து வராது. உள்ளுறுப்புகள் வந்து நீங்க உணவை கொடுத்துட்டு போய் தூங்க போறீங்க படுக்கிறீங்க அப்படின்னா உள்ளுறுப்புகளுக்கு நிறைய வேலையை கொடுத்துட்டு நீங்க போயிட்டு படுக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். ஏன்னா தூக்கம் அப்படிங்கிறது ஒரு முழுமையான ஓய்வு இருக்கணும். அது இல்லாம நம்ம உணவை வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து அதை செரிக்கிறதுக்குள்ளார போய் தூங்குறோம் அப்படின்னா கண்டிப்பா அது பேரு தூக்கம் கிடையாது, ஓய்வு கிடையாது. அது பேர் வந்து மயக்கம் அப்படிங்கிறத எல்லாருமே நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால இரவு உணவை முடிஞ்ச வரைக்கும் தாமதமா அஹ், உண்ணு உண்டுட்டு இருக்கவங்க வந்து பாத்தீங்கன்னா தவிர்க்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணுங்க. எப்படி எவ்வளவு சீக்கிரம் சாப்பிட முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் சாப்பிடுங்க. குறைஞ்சது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 மணிக்குள்ள சாப்பிடணும் அப்படிங்கறத ஒரு டார்கெட்டா வச்சு நாள் கண்டிப்பா வந்து அந்த நேரம் சாப்பிட்டீங்கன்னா அடுத்த நாள் சீக்கிரமா வந்து பசி எடுத்துரும். அதுக்கு அடுத்த வேலை உணவும் சீக்கிரம் சீக்கிரம் பசிக்க ஆரம்பிச்சிடும். நீங்க சீக்கிரமா வந்து 2 3 நாள்ல வந்து உடம்பும் செட் ஆயிரும். அவங்களால அதை வந்து பழக்கத்துக்கு கொண்டு வர முடியும். அதனால முடிஞ்ச வரைக்கும் இரவு உணவை தாமதப்படுத்தாதீங்க. 9 மணிக்கு சாப்பிட்றது, 10 மணிக்கு சாப்பிட்றது, வீட்டுக்கார் வந்தோடனே சாப்பிட்டுக்கலாம், பையன் வந்தோடனே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு தாமதமா சாப்பிட்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மனசுக்கு தெரியும். வெளியில நீங்க ஒரு அன்போட பாசத்தோட இந்த மாதிரி பண்றது தெரியும். ஆனா உடம்புக்கு வந்து அதெல்லாம் செட் ஆகாது அப்படிங்கறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. தாமதமா சாப்பிட்றத முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுதான் வந்து ஆரோக்கியம். நீங்க அந்த மாதிரி ஒரு சிறு முயற்சி பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்க உடம்பு எப்படி ஃபீல் பண்ணுன்னு பாருங்க. கண்டிப்பா அதுக்கப்புறம் நீங்க சாப்பிடணும்னு நினைச்சா கூட வந்து பாத்தீங்கன்னா உடம்பு ஏத்துக்காது. இந்த நேரத்துல சாப்பிடக்கூடாது அப்படிங்கறத உடம்பு மனசு ரெண்டு சேர்ந்து சொல்லும். உங்களுக்கு சாப்பிடவே தோணாது. முதல்ல அந்த ஆரோக்கியம் வந்து அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா சாப்பிடவே தோணாது. அதனால இரவு உணவு எளிமையான உணவா இருக்கணும். ஈவினிங் சாப்பிட்றது தூங்குறதுக்கும் நீங்க சாப்பிட்றதுக்கும் 2 மணி நேரம் கேப் கண்டிப்பா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட்ல வச்சுக்கோங்க. தூங்க போகும்போது வயிறு வந்து வெறும் வயிறா இருக்கணும். அந்த செரிமானத்துக்கு உண்டான வேலை எதுவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு அமைதியா தூங்கணும். சில பேர் வந்து இந்த தூங்குறதுக்கு முன்னாடி பால், மஞ்சள் அந்த மாதிரி ஏதாவது போட்டு ஒரு சாதாரண ஃபுட் எடுத்துட்டு போய் தூங்குவாங்க. பால் சாப்பிட்டா நல்லா தூக்கம் வரும் அப்படின்னு சில பேருக்கு ஹேபிட் இருக்கும். அதுவும் வந்து சரியான முறை கிடையாது அப்படிங்கிறது தான் நம்ம உடம்ப பத்தி புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அது மாதிரி உணவு வந்து எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா முதல்ல வந்து பழங்களா இருக்கணும். நம்ம ஊர் நாட்டு பழங்கள், புளிஞ்ச சாறு வர்ற மாதிரியான பழங்கள். ஆரஞ்சு, சாத்துக்குடி, அன்னாசி, திராட்சை, இந்த மாதிரி பழங்கள் முதன்மையான பழங்கள். நம்ம ஊர் பழங்கள் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீசனல் ஃப்ரூட்ஸ், அந்தந்த பருவ காலத்துல வருது இல்லைங்களா? மாம்பழம், பலாப்பழம், இதெல்லாம் பருவத்தில் வருது இல்லைங்களா? அதெல்லாம் சீசன்ல வர்றப்போ எவ்வளவு சாப்பிட முடியுமோ முடிஞ்சவரை சாப்பிட்டுங்க. முடிஞ்ச வரை உங்களோட முதல் உணவு பழங்களா இருந்துச்சுன்னா உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது. அதை சாப்பிட்டா சளி பிடிச்சிக்குமே அப்படின்னு வந்து சில பேர் வந்து கேள்வி வரும். சாப்பிட்டா சளி பிடிச்சிக்கும் அப்படின்னு சொல்ற வார்த்தையே தவறான வார்த்தைங்க. நீங்க ஒரு பழங்கள் வந்து சாப்பிட்றீங்க, இல்ல இளநீர் குடிக்கிறீங்க, ஏதோ ஒரு சளி பிடிச்ச மாதிரி இருக்கு அப்படின்னா சளி வந்து இதை சாப்பிட்டதுனால பிடிக்கல. ஒரு உயிரோட்டம் அதிகமா இருக்கிற உணவு எடுக்கும்போது உள்ளுக்குள்ள இருக்க கழிவுகளை வந்து உடல் வந்து அருமையா வந்து வெளியேற்றுது. அதுதான் அந்த இடத்துல அது நடக்குது. அதை நல்லா எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அது
அதனால இது இளநீ குடிச்சா சளி பிடிச்சிருச்சு, இந்த மாதிரி பழங்கள் சாப்பிட்டா சளி பிடிச்சிச்சு அப்படிங்கிறத உங்களோட புரிதலை வந்து சரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எங்கேயாவது நீங்க ஒரு மலைவாழ் தலங்களோ இல்ல ஒரு கிராமத்துலயோ போய் எங்கேயாவது நீங்க ஒரு பம்பு செட்லயோ ஒரு அருவியிலயோ தண்ணி குடிச்சிட்டீங்க அப்படின்னா சளி பிடிச்சிது அப்படின்னா அங்க போய் குளிச்சா எனக்கு சளி பிடிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க. அந்த தண்ணி வந்து சுத்தமான நீர், உயிராற்றல் அதிகமா இருக்கு. அது உள்ள போனோம்னா உள்ளுக்குள்ள இருக்க கழிவுகள் எல்லாம் நீக்கிறதுக்கு துணை செய்யுது. நல்ல ஆற்றல் மிகுந்த நீர் அது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் நீங்க. இந்த மாதிரி நீர் அருந்தும் போதும் சளி பிடிக்கும். நீங்க நல்ல நீர், நல்ல ஒரு கிராமத்துல இருக்கீங்க, இல்ல ஒரு சுத்தமான நீர் குடிச்சிட்டு இருக்கீங்க, எங்கேயாவது போய் நீங்க ஒரு கேன் வாட்டரோ இல்ல வந்து மருந்து கலந்த நீரோ இந்த மாதிரி குடிக்கும் போதும் உங்களோட உடம்பு ஆரோக்கியமா இருந்துச்சுன்னா உடனே வந்து சளி பிடிக்கும். உடம்புல இருக்க அத்தனை கழிவுகளும் அந்த நேரத்தை பயன்படுத்தி தேவையில்லாத ஒண்ணு உடம்புக்குள்ள வந்திருக்கு, இதை வெளியேற்றுன்னு சொல்லி உடம்புலோட எதிர்ப்பு சக்தி எல்லாம் செயல்பட்டு அத்தனையும் அது ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி வெளியேற்றும். இந்த நிகழ்வு தான் வந்து நடந்துட்டு இருக்கும். அதனால இனிமேலாவது இது சாப்பிட்டா சளி பிடிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு தவறான புரிதல் இருக்க வேண்டாம். எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. இந்த பசி தாகம் ஓய்வு உறக்கத்தை பத்தி நல்லா விளக்கமா தெரிஞ்சுக்கிறதுக்கு உடலின் மொழி அப்படிங்கிற ஒரு புத்தகம் வந்து உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். வாய்ப்பு இருக்கவங்க இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. ரொம்ப சின்ன புத்தகம் தான், ஒரு நல்ல படிக்கிற மாதிரி அளவில் தான் இருக்கும். வாங்கி படிச்சுக்கோங்க. உங்களுக்கு மட்டும் இல்லாம உங்க குடும்பத்துக்கே அது பயன்படும். உடலோட அடிப்படை தன்மை எப்படி இயங்குது, ஒவ்வொரு உணர்வுகளுக்கும் என்ன மொழி, என்ன சொல்ல வருது அது அப்படிங்கிறத வந்து நீங்க புரிஞ்சுக்கலாம். அதனால இந்த உடலின் மொழியை பத்தி தெரிஞ்சது அந்த புத்தகம் வந்து உங்களுக்கு உதவியா இருக்கும். முயற்சி பண்ணுங்க. விருப்பமும் வாய்ப்பும் இருக்கவங்க முயற்சி பண்ணி உங்களையும் உங்களோட குடும்பத்தையும் நீங்க வந்து ஆரோக்கியமா வச்சுக்கலாம். அதே மாதிரி பேக்கிங் ஃபுட்டு, செமி பாயில்டு ஃபுட்டு, ப்ரிசர்வேட்டிவ் அதிகமாக கலந்து இருக்கிற ஃபுட்டு, இதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தவிர்த்துக்கோங்க. இதெல்லாம் என்னைக்காவது ஒரு நாளைக்கு சாப்பிட்றீங்க அப்படிங்கிறது கூட தவறு தான். ஆனால் வேற வழி இல்லை, அப்போ சாப்பிட்டாக வேண்டிய சூழ்நிலை இருக்கு அப்படிங்கும்போது சாப்பிட்றது தவறு கிடையாது. ஆனா தொடர்ந்து அந்த விஷயத்தை வந்து பண்றது வந்து உடம்புக்கு ஆரோக்கியமான விஷயம் கிடையாது. உதாரணத்துக்கு நீங்க நிறைய சொல்லலாம். இப்போ கடையில வந்து பாத்தீங்கன்னா அத்தனையும் ரெடிமேட்ல கிடைக்குது. இட்லி மாவு, இடியாப்பம், சப்பாத்தி, பரோட்டா இப்படின்னு ஏகப்பட்ட உணவு எல்லாமே வந்து ரெடிமேடா இருக்கு. வாங்கிட்டு வந்து அடுத்த 5 நிமிஷத்துல இன்ஸ்டன்டா வந்து நீங்க செஞ்சு சாப்பிட முடியும். அந்த அளவுக்கு நம்மள சோம்பேறியாக்குற விஷயங்கள் வந்து நிறைய இருக்கு. நம்ம அது முழுசா செஞ்சாலே நமக்கு அதிகபட்சமா வந்து ஒரு 1/2 மணி நேரம் தேவைப்படும். ஆனா ஆமா, அது கூட நேரம் இல்லாத மாதிரி நமக்கு ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறவங்க இதுக்கு ரொம்ப அடிக்ட் ஆயிடுறாங்க. அப்படி போற வழியில டக்குன்னு வாங்கிட்டு அப்படி போய் ஒரு 2 தோசை ஊற்றி சாப்பிட்டு அப்படி தூங்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம போறோம். ஆனா அதுல எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மாவு கெட்டு போகாம இருக்குது, ரொம்ப நாள் வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ப்ரிசர்வேட்டிவ்ஸ் வந்து கலந்துருக்காங்க அப்படிங்கிறது உங்களால கண்டுபிடிக்க முடியாது. உங்களால வெளியில அதுக்காக நமக்கு நேரமும் இருக்காது. நம்ம அதை பத்தி நம்ம அக்கறை எடுத்துக்க முடியாது. நம்ம எல்லாம் தெரிஞ்சது தானே அப்படி சொல்லி நம்ம கடந்து போயிட்டு இருக்கோம். பட் ஆனா அது அத்தனை வந்து உங்களோட ஆரோக்கியத்துக்கு வேட்டு வைக்கிற விஷயமா தான் இருக்கும் கண்டிப்பா. அதனால முடிஞ்ச வரைக்கும் ரெடிமேடா கிடைக்கிற விஷயங்களை வந்து தவிர்த்துருங்க. அதுதான் உங்களுக்கும் உங்களோட உடலுக்கும் ஆரோக்கியமான விஷயம். இது நீங்க தான் முடிவு பண்ணணும். வீட்டுல இருக்க பெண்கள் தான் வந்து முடிவு பண்ணணும். நம்ம என்ன சாப்பிடணும், குடும்பத்துக்கு என்ன கொடுக்கணும் அப்படிங்கறத பெண்கள் தான் வந்து முடிவு பண்ணணும் அதை. ஏன்னா அவங்க தான் அதிகப்படியான வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா சமையல்ல வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆண்களுக்கும் பங்கு இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் பெண்கள் மனசு வச்சாதான் இது வந்து அதிகமா இது நடக்கிறத வந்து பார்க்க முடியும் நம்ம. அதே மாதிரி உணவு, அடுத்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ருசிச்சு சாப்பிடுறது. நம்ம சாப்பிடுறது வந்து பாத்தீங்கன்னா பசி அறிஞ்சு அந்த நேரத்துல ருசிச்சு சாப்பிடணும். நம்ம உணவு சுவை நம்ம அதுல போடுற விஷயங்கள் அத்தனையுமே வந்து பாத்தீங்கன்னா நாக்குல இருக்க சுவை அரும்புகளுக்காக தான். அதை ருசிச்சு சாப்பிடும் போது தான் உமிழ்நீரோட கலந்து உள்ள போகும்போது தான் அது சரியான முறையில செரிமானம் ஆகும். அது சரியான முறையில செரிமானமாகி உடலுக்கு தேவையான ஆற்றலை வந்து ரத்தத்துல கொடுத்து நமக்கு தேவையான அத்தனை சத்துக்களும் அதுல வந்து கிடைக்கும்.
நாம அதை என்ன உணவுனே தெரியாம நம்ம ஒரு பக்கம் ஃபோன் பேசிட்டு டிவி பார்த்துட்டு இல்லை வேற யார்ட்டையாவது அரட்டை அடிச்சு அந்த மாதிரி சாப்பிட்றோம்னா சாப்பிட்டு முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா என்ன சாப்பிட்டோம் எவ்வளோ சாப்பிட்டோம் அப்படிங்கிறதே ஒரு மைண்ட்ல இருக்காது. ஒரு வெறுமையா இருக்கும். ஆனா வயிறு நிறைஞ்சது ஒரு திருப்தி இல்லாம இருக்கும். வயிறு மட்டும் நிறைஞ்சிருக்கும். அவசரத்துல அதை கடந்து ஓடிட்டே இருப்போம் நம்ம. அந்த மாதிரி சாப்பிட்றத முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கோங்க. சாப்பிடும்போது ஃபோன் பேசுறது, டிவி பார்க்கறது இதெல்லாம் வந்து தவிர்த்துட்டு இது என்ன உணவு, இது நமக்கு பிடிச்ச உணவு, இதுல என்னெல்லாம் சேர்த்திருக்காங்க, இது எப்படிலாம் இது உடம்புக்கு ஆரோக்கியமா இருக்கு, அம்மா சமைச்சு கொடுத்துருக்காங்க, மனைவி சமைச்சு கொடுத்துருக்காங்க, தங்கை சமைச்சு கொடுத்துருக்காங்க, அன்பா சமைச்சு கொடுத்துருக்காங்க, இவ்வளோ விஷயங்கள் வந்து அதுல கலந்துருக்கும். அதுல அதெல்லாம் நினைச்சு ரசிச்சு ருசிச்சு வந்து கொஞ்சம் கொஞ்சமா நீங்க நல்ல வாயிலே செரிமானம் ஆகிற அளவுக்கு அரைச்சி உள்ள தள்ளணும். அப்பதான் வந்து உள்ள போய் எந்த தொந்தரவும் இல்லாம செரிமானம் ஆகும். நீங்களே உணர்ந்து பாருங்க, இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்க. நீங்க அவசர அவசரமாவும் அந்த மாதிரி சாப்பிட்டு போற அன்னைக்கு உங்களோட செரிமானம் எப்படி இருக்குன்னு நீங்களே ஃபீல் பண்ண முடியும். உள்ள போறதும் தெரியக்கூடாது, வெளியே வரதும் தெரியக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும். ஆனா நம்ம எவ்வளவு பேருக்கு அந்த மாதிரி இருக்குன்னு தெரியாது. தொண்டை கீழே போய் வெளியில வர்ற வரைக்கும் நிறைய பேர்த்தால வந்து அதை ஃபீல் பண்ண முடியும். நெஞ்ச கறிக்குதும்பாங்க, வயிறு வலிக்குதும்பாங்க, செரிமானம் ஆகலைம்பாங்க, அதுக்கு லெமன் ஜூஸ் குடிப்பாங்க, ஸ்ப்ரைட்டு குடிப்பாங்க, இந்த மாதிரி குளிர்பானங்கள்லாம் நிறைய பயன்படுத்துவாங்க. ஏப்பம் வந்துட்டே இருக்கும்பாங்க, புளிச்சேப்பம் வருதும்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ங்க. இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் சரியா மென்னு ரசிச்சு ருசிச்சு சாப்பிடாததான் இருக்கும். அதை சரி பண்ணி உண்மையோட கலந்து உணவு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இந்த தொந்தரவுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா உங்களால வந்து வெளிவர முடியும். அதனால நம்ம சாப்பிட்ற உணவு நாக்குக்கும் சுவைக்காக தான் அதிகமா இருக்கும். அதுக்கப்புறம் தான் அரைச்சு உள்ள தள்ளினதுக்கு அப்புறம் தான் உடம்புக்கு தேவையான ஆற்றல் அதுல இருந்து கிரகிக்கப்படும். எனர்ஜி வந்து அதுல இருந்து கன்சியூம் பண்ண உடம்பு. இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா நீங்க புரிஞ்சுக்கலாம். இது எல்லாமே இந்த உடலின் மொழி புத்தகத்துல இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் அதை வாங்கி எல்லாருமே படிச்சீங்கன்னா உங்களோட ஆரோக்கியம் கண்டிப்பா வந்து மேம்படும். அதே மாதிரி பாரம்பரிய உணவுகள் இது எந்த மாதிரி உணவு ஆரோக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய பேருக்கு அந்த கேள்விகள் இருக்கும். அவங்கவுங்க வாழ்ற இடத்துல என்ன உணவு கிடைக்குது, என்ன விளையுது அப்படிங்கிறது உங்களுக்கான உணவு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். எங்கேயோ விளையிற உணவு வந்து உங்களுக்கான உணவு கிடையாது. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்க இருக்கோம் தமிழ்நாட்டுல, கோதுமை எங்கேயோ விளையுது, 1000 கிலோமீட்டர் 2000 கிலோமீட்டர் அந்த பக்கம் விளையுது. அதுக்கு அது நமக்கான உணவா கேட்டா கண்டிப்பா கிடையாது. அது அங்க வாழ்ற மனிதனுக்கு அங்க அந்த தட்பவெப்ப நிலையில அந்த சூழ்நிலையில பிறந்து வளர்ற மனிதனுக்கு அது ஏற்புடையதா இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா வடநாட்டில் இருக்கவங்க சாப்பிட்டாங்கன்னா அவங்க செரிமானம் ஆகிறது எந்த தொந்தரவும் இருக்காது. அவங்க அந்த அவ்வளோ சூடான இடத்துலையும் அதை சாப்பிட்டா செரிமானம் ஆகக்கூடிய தன்மையும் அவங்க உடம்புல இருக்கும். ஆனா நம்ம வந்து இருக்கிற இடத்துல விளையிற அரிசி விளையிற சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. இதே கோதுமையோ மற்ற உணவுகளோ பதப்படுத்தப்பட்ட உணவுகளோ சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களால ஃபீல் பண்ண முடியும். அது நமக்கான உணவு கிடையாது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நீரிழிவுக்காக வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி சாப்பிட சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பிடிக்காமையே வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. வேற வழி இல்லை, டாக்டர் சொன்னாரு அதனால சாப்பிட்டுருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் சாப்பிடுவாங்க. கண்டிப்பா வந்து அது வந்து ஆரோக்கியமான உணவு கிடையாது அப்படிங்கறத சொல்ல முடியும். அதுவும் இன்னும் சொல்ல போனா நீரிழிவு நோயாளிகளுக்கு சப்பாத்தி ஒரு ஆரோக்கியமான உணவு கிடையாது. இது கடந்த மாதங்கள்ல நிகழ்வுகளையும் நம்ம இதை பத்தி நிறைய பேசியிருக்கோம். அதனால முடிஞ்ச வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன உணவு சாப்பிட தோணுதோ உங்களோட நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிற இடங்களை விளையிற உணவுகளோ அந்த உணவுகள் எடுத்துக்கிறது ரொம்ப 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 நல்லது. நீங்க பிறந்து வளர்ந்த இடத்துல இருந்து ஒரு அதிகபட்சம் ஒரு 500 கிலோமீட்டர்ல என்ன உணவுலாம் விளையுதோ அதெல்லாம் தான் உங்களோட உணவு. அதை வந்து எப்பவுமே மைண்ட்ல வச்சுங்க. நீங்க ஒவ்வொரு பொருள் சாப்பிடும் போதும் யோசிச்சு பாருங்க, இது எங்க விளையிறது, என்ன பொருள் இது, நம்ம பாரம்பரிய உணவா அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. அடுத்து தொடர்ந்து நம்ம சாப்பிட்டுட்டே இருக்குமே உடம்புக்கு வந்து ஓய்வு தேவையா அப்படின்னு நம்ம நிறைய பேருக்கு வந்து கேள்வி இருக்கும். விரதம் அப்படிங்கிற முறையில் நம்ம முன்னோர்கள் வந்து நிறைய பண்டிகை நாட்கள், விசேஷ நாட்கள் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும்
சமைச்சிட்டு முடிச்சுட்டு அப்புறம் சாப்பிட்றது, ஒரு இறைவனை வணங்கிட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்றது, நிறைய காரணங்கள் வச்சிருந்தாங்க. பட் இப்ப அப்படிலாம் வந்து நிறைய பேருக்கு இந்த குழுவில் இருக்கும் நிறைய பேர் அதை ஃபாலோ பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா வெளியில வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் அதை வந்து ஃபாலோ பண்ண முடியல. விரதம் அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. ஏன்னா இன்க்ளூடிங் நான் சண்டே கூட வந்து பாத்தீங்கன்னா வேலைக்கு போறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. அதனால விரதம் இருக்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு வாய்ப்பே இல்லாம இருக்கும். சாப்பிடாம எப்படி வேலை செய்யறது, சாப்பிடாம எப்படி நான் வந்து வெளியே போறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருப்பாங்க. ஆனா கண்டிப்பா வந்து உள்ளுறுப்புகளுக்கும் ஓய்வு தேவை அப்படிங்கிறது விரதம் மூலயமா மட்டும்தான் அது வந்து கிடைக்கும். விரதம் இருக்கிறது ஒரு மிக மிக நல்ல விஷயமும் கூட. நிறைய முறைகள் வந்து ஒவ்வொருத்தரும் பயன்படுத்துவாங்க. நீர் விரதம் இருப்பாங்க, சில பேர் வந்து பல விரதம் இருப்பாங்க, சில பேர் எதுவுமே சாப்பிடாம இருப்பாங்க, சில பேர் இந்த கந்த சஷ்டி விரதம் சொல்லி ஒரு 6 நாள் இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய முறைகள் இருக்கு. அதுக்கு மனசு வந்து ஒத்துழைக்கணும். சாப்பிடாம இருந்தா எனக்கு தொந்தரவு வந்துடும் அப்படின்னு நினைக்கிறது அந்த மாதிரிலாம் கிடையாது. உடம்பு மனசு ஆரோக்கியமா இருக்குன்னா கண்டிப்பா உங்களால வந்து இருக்க முடியும். அதிகபட்சம் நான் வந்து ஒரு 86 மணி நேரம் இருந்திருக்கேன். இப்போ ஒரு கடந்த வாரம் கூட வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 மணி நேரம் வரைக்கும் நீரும் ஒரு 2 பழங்கள் மட்டும் எடுத்துக்கிட்டு 200 ml சாறுன்னு வச்சுங்களேன், பழச்சாறு, இதை மட்டும் எடுத்துட்டு என்னால ஒரு 50 மணி நேரம் வந்து கடக்க முடிஞ்சுது. இந்த மாதிரி ஒவ்வொரு முறை விரதம் இருக்கும் போதும் நம்மளோட உடம்புல வந்து ஆக்டிவா இருக்கிறத வந்து நம்ம உணர முடியும். அவங்களுக்கு உடம்புல இருக்க பிரச்சனைகள் வந்து பாத்தீங்கன்னா தன்னைத்தானே இயல்பா வந்து உடம்பு சரி செய்யும். அது கொடுக்குற நம்ம ஒரு வாய்ப்பு தான் வந்து விரதம். அந்த ஓய்வு இருக்கிற நேரத்துல உடம்புல இருக்க கழிவுகள் அத்தனை வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து உள்ளுறுப்புகள் வந்து வெளியேற்றும். என்ன சொல்லுவாங்கன்னா ஆனந்தமா இருக்கும் உள்ளுறுப்புகள்லாம். இப்போ நம்ம எப்படி நமக்கு வந்து ஒரு நாள் 2 நாள் வேலை இல்லை, விடுமுறைகள் வருது அப்படின்னா எவ்வளவு மனசுக்கு வந்து ஆனந்தமா இருக்கு. அப்பா 2 நாளைக்கு எந்த வேலையும் இல்லை, வீட்டுல ஃப்ரீயா இருக்கலாம், ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம். அதே மாதிரி உள்ளுறுப்புகளுக்கு நம்ம வந்து வேலை கொடுக்காம கொஞ்சம் அதுங்களுக்கு ஓய்வு கொடுக்கும் பொழுது நல்ல ரிலாக்ஸ் ஆகி வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு நல்லா உழைக்கும். அதுக்கு அப்பப்போ பிரேக் கொடுத்து கொடுத்து பண்ணும். நமக்கு எப்படி வந்து சண்டே சண்டே எனக்கு லீவ் வேணும் அப்படின்னு கேட்டு உடம்புக்கும் மனசுக்கும் நம்ம ரெஸ்ட் கொடுக்கணுமோ அதே மாதிரி உள்ளுறுப்புகளும் ஓய்வு தேவை. அதை உணர்ந்து ஒவ்வொருத்தரும் வந்து பாத்தீங்கன்னா அவங்கவுங்களால முடிஞ்ச அளவு நீர் விரதம் இருக்க முடியுமா, பல விரதம் இருக்க முடியுமா, இல்ல ஒரு நேரம் இருக்க முடியுமா, 2 நேரம் இருக்க முடியுமா அப்படிங்கிறத முடிஞ்ச வரைக்கும் அவங்களோட கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி விரதம் வந்து மேற்கொள்ளலாம். அது எந்த நாள் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். இது யாராவது வந்து நல்லா தெரிஞ்சவங்க பக்கத்துல இருக்காங்கன்னா அவங்களோட சேர்ந்து நீங்க இருக்கலாம். தனியா இருக்கிறத விட விரதம் இருக்கும்போது எந்தெந்த மாற்றங்கள் வருது அதை பார்த்து வந்து நம்ம தெரியாம மேல பண்ணக்கூடாது. நல்லா தெரிஞ்சுட்டு பண்றது ரொம்ப நல்லது. நான் ஒரு ஏஜானவங்க இருக்காங்கன்னா அவங்க நல்லா தெரியும் விரதம் இருக்கும்போது என்னென்ன எப்படி இருக்கும் உடம்புன்னு தெரியும். புதுசா பண்றவங்க யங் பீப்புள்ஸ் வந்து சில பேர் வந்து பயந்துக்குவாங்க, சாப்பிடாம இருக்கும் மயக்க மாதிரி வந்துருமோ அப்படின்னு பயந்துக்குவாங்க. அந்த மாதிரி எதுவும் வராது அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா அந்த நேரத்துல தண்ணி வந்து சப்பி சப்பி குடிச்சிட்டு இருக்கோம். ஒரே நேரத்துல கடகடன்னு அடிக்கிறது, பாட்டில தூக்கி குடிப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி குடிக்காம கொஞ்சம் கொஞ்சமா சப்பி 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 குடிக்கணும். உணவு அருந்தும் போதும் கொஞ்சம் கொஞ்சமா மென்னு ரசிச்சு ருசி சாப்பிடணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணணும். இந்த மாதிரி விரதம் முடிக்கிறப்போ நீங்க ஒரு கருவேப்பிலை இல்ல பெருநெல்லிக்காய் ஜூஸோ, அதுக்கப்புறம் அகத்திக்கீரை சாறோ, இல்ல அகத்திக்கீரை இது பண்ணி சாப்பிட்றதோ, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு பழச்சாறு, கொஞ்சம் ஒரு சாலட் மாதிரி, அதுக்கப்புறம் திட உணவுல நீங்க ஒரு ரெகுலர் உணவு வரணும். விரதம் இருந்த உடனே சடனா நீங்க வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த ரெகுலர் உணவு டக்குன்னு வந்துடக்கூடாது. முதல்ல கொஞ்சம் லிக்விடா இருக்க மாதிரி ஜூஸ், அப்புறம் சாலட்டு, அப்புறம் பழங்கள் ஏதாவது சாப்பிட்றவங்க கூட சாப்பிட்டு இது பண்ணலாம். அதுக்கப்புறம் தான் நீங்க சமைச்ச உணவுக்குள்ள போகணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம் விரதம் இருக்கும்போது. நீங்க விரதம் இருந்துட்டு உடனடியா வந்து பாத்தீங்கன்னா சமைச்ச உணவுக்குள்ள பசி தாங்க முடியல உடனடியே போறீங்க அப்படின்னா உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா தான் அப்படியே தயாராகும். நீங்க உடனே போடும்போது மறுபடியும் சிரமப்படும் செரிமானத்துக்கு. அதனால இதெல்லாம் வந்து கவனிக்க வேண்டிய விஷயங்கள். நீங்க அது மாதிரி நீங்க இந்த மீடியாவில் வர்ற உணவுகள், பேக்கிங் செய்யப்பட்ட உணவுகள், இதெல்லாம் வந்து அந்த விரதம் இருக்கும்போது உடம்புக்கு நல்லா ஓய்வு கொடுத்துருக்கும் போது இதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் அதை
தவிர்த்துக்கோங்க. அதுதான் வந்து உங்களுக்கு ஆரோக்கியம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா மீடியால நிறைய பார்க்கலாம். நீங்க இன்ஸ்டாகிராம்ல, ஃபேஸ்புக்ல, யூடியூப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எங்க இந்த உணவு கிடைக்குது அப்படிங்கறத அதை போறது, சாப்பிட்றது, வீடியோ எடுத்து போடுறது அப்படிங்கிறது ஒரு பெரும் வியாபாரமா அது போயிட்டு இருக்கு. அங்க போய் வந்து டேபிள் நிறைய நிறைச்சு வச்சு ஒரு வயிறு முட்டை சாப்பிட்டு அதை அவங்க சம்பாதிக்கிறது, விளம்பரப்படுத்துறது, அதெல்லாம் பண்றாங்க. பட் ஆனா ஒரே நேரத்துல அவளை வந்து சாப்பிட்றது உடலுக்கு ஆரோக்கியம் கண்டிப்பா கிடையாது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். உடம்புக்கு என்ன தேவையோ அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துட்டு தவறு கிடையாது. ஒரே நேரத்துல அத்தனையும் கொண்டு வந்து கொட்டுறது அப்படிங்கிறது ரொம்ப மோசமான செயல்பாடும் கூடாது. அதனால நம்ம இந்த மீடியாக்களை பார்த்து உணவு எடுக்கிறது, மருந்து மாத்திரைகள் எடுக்கிறது, ஆரோக்கியம் தொடர்பா அதுல பண்ற விஷயங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து சரியான விஷயமா இருக்காது. ஒவ்வொருத்தரும் தனியா உங்களோட உடம்ப உணர்ந்து, உடல் மொழி உணர்ந்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா உலகத்துல 700 கோடி மக்கள் இருக்காங்கன்னா 700 கோடி மக்களும் வந்து தனித்துவமானவர்கள். ஒவ்வொருத்தரோட ரத்தமும், ஒவ்வொருத்தரோட ஜீன்களும், ஒவ்வொருத்தரோட தன்மையும் கண்டிப்பா வேற வேற. எதுவும் கண்டிப்பா இன்னொரு மனிதரோட ஒத்து போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒருத்தரோட ரத்தமோ, ஒருத்தரோட ஆர்கானோ இன்னொருத்தருக்கு கண்டிப்பா பொறுத்தது. அப்படி நம்ம கட்டாயப்படுத்தி திணிக்கப்படுறது, உள்ளுக்குள்ள ஆபரேஷன் பண்ணி உள்ள வைக்கிறோம் அப்படின்னாலும் உடல் வந்து அதை ஒரு கழிவாக தான் பார்க்கும். உடலுக்கு தேவையில்லாத பொருளாக தான் அது வந்து எப்ப வெளியேற்றலாம் அப்படிங்கிற மாதிரி தான் உடம்பு வந்து துடிச்சிட்டு இருக்கும். அதனாலதான் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆர்கான் வந்து சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களோட ஆக்டிவிட்டிஸ்லாம் நிறைய மாறும், நிறைய பிரச்சனையை சந்திப்பாங்க. அதுக்கப்புறம் வாழ்நாள் முழுதாக அவங்க மருந்து மாத்திரையோட தான் வாழ்ற பாட்டு இருக்கும். ஏன்னா உடம்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்ணோட இமையோட முடிய கூட உள்ள வச்சுக்காது. அப்படி இருக்கும்போது இன்னொரு மனிதரோட உள்ளுறுப்புகளோ ரத்தமோ இது வந்து கண்டிப்பா வந்து பொருந்தாது. நம்ம ஒரு நவீனத்துல வேற வழி இல்லை, இது செயலிழந்துருச்சு அப்படின்னு நம்ம ஒரு 60 லட்சம் 80 லட்சம் கொடுத்து வாங்கி வைக்கிறது வசதி இருக்கு, வாங்கி வைக்கிறோம்னாலுமே கண்டிப்பா அதுக்கப்புறம் வாழ்ற வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா ஒரு நரக வாழ்க்கை தான் அது. அந்த உறுப்புகள் வந்து உடம்பு ஏத்துக்கிறதுங்கிறது குதிரை கொம்பதா இருக்கும். நீங்க இந்த மாதிரி பண்ணவங்ககிட்ட பேசி பார்த்தாவோ இல்ல உங்களோட அனுபவத்துல நீங்க பாருங்க, இனிமேலாவது பாருங்க. அதை வந்து ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்க முடியும். நல்லதுங்க. அதே மாதிரி தூக்கம் வந்து முன்னிரவு தூக்கம் ரொம்ப 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 முக்கியமானது. முடிஞ்ச வரைக்கும் இளையரா தூங்குங்க. காலையில் நீங்க அதிகாலை எந்திரிக்கிற பழக்கம் இருக்காங்க, சீக்கிரமா எந்திரிக்கிறது தவறு கிடையாது. எவ்வளவு சீக்கிரம் எந்திரிக்கா சீக்கிரமா நீங்க இரவு தூங்க போயிடலாம். இந்த தூக்கங்கிறதுனால நிறைய பேர் சொல்ற விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நாங்க ட்ரீட்மெண்ட்ல நிறைய பேர்த்த பாக்குற விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம். இதனால நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டு நிறைய இன்னல்கள் வந்து சந்திச்சுட்டு இருக்காங்க. கணவன் மனைவி பிரச்சனைகள், நேரமா எழுந்திருக்கிறது இல்ல, ஆஹ் இதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்படின்னு பின்னிரவு தூங்கும் போது காலையில தாமதம் எந்திரிக்கிறது, அந்த நாள் ஃபுல்லாவே தாமதமா போகும். அப்படிங்கும்போது வேலைக்கு போற கணவனோ இல்ல ஏதாவது தொழில் செய்யற மனைவியோ, தொழில் செய்யற கணவனோ, வேலைக்கு போற மனைவியோ இருக்காங்கன்னா மாறி மாறி இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அவங்களால பேலன்ஸ் பண்ண முடியாம வேலையிலயும் பிரச்சனையா இருக்காங்க, வீட்லயும் பிரச்சனையா இருக்காங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஸையோ ஃபேமிலியோ அணுகிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மன அழுத்தம் வந்து அதிகமாகுது அதிகமாகுதுன்னு சொல்லி நிறைய இப்ப பார்க்க வேண்டியது இருக்கு. அவங்கள்ட்ட பேசும்போதே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு குழப்பத்திலையும் ஸ்ட்ரெஸ்ஸாகவும் இருக்காங்க. இது காரணம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அடிப்படையான விஷயங்கள் தான். பசி, தாகம், ஓய்வு, உறக்கம் இது முறையா இல்லை அப்படின்னா இது இந்த மாதிரிலாம் கொண்டு வந்து விட்டுட்டு இருக்கு. யார் ஒருத்தர் வந்து சரியா தூங்கலையோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து நிறைய பிரச்சனை வந்து சந்திச்சுட்டு இருக்காங்க. அவங்க சிந்திக்கிற திறன்ல இருந்து ஒரு டிசிஷன் மேக்கிங் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த ஒரு விஷயத்தை வந்து டிசைட் பண்றது, முடிவெடுக்க இயலாமை, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் புலம்பிட்டு இருப்பாங்க சில பேர். அதுக்கெல்லாம் காரணம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல தூக்கம் இல்லாததான் அடிப்படை காரணமா இருக்கும். நல்லா தூங்கி எந்திரிக்கவங்களை பாருங்க, நல்லா ஆக்டிவா இருப்பாங்க, நல்லா பேசுவாங்க, ஒவ்வொரு விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா எளிமையா அணுகுவாங்க, ஷார்ப்பா இருப்பாங்க. வீட்டு வேலையா இருக்கட்டும்,
அலுவலக வேலையா இருக்கட்டும், அந்த நேரத்தில் டக்கு டக்கு டக்குன்னு முடிப்பாங்க. இது எல்லாமே நடந்துட்டு இருக்கும். பாத்தீங்கன்னா அவங்க அந்த நேரம் ஆனா தூங்கிடுவேன் அப்படிம்பாங்க. அதுக்கு மேல எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது, தூங்கிடுவேன் அப்படிம்பாங்க. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கொடுத்து வச்சவங்க, ரொம்ப ஆரோக்கியமானவங்க. அதே மாதிரி இந்த தூக்கம் விஷயம் வந்து சரியா இருந்துச்சுன்னா உடம்புல இருக்க பஞ்சபூத விஷயங்களும் சமநிலையோட இருக்கும். நிலம், நீர், நெருப்பு, காற்று, இது எல்லாம் வந்து சரியா இருக்கு அப்படின்னா உடம்புல எந்த தொந்தரவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்க பசி, தாகம், ஓய்வு இருக்கிறது வந்து சரியான முறையில பண்ணிட்டீங்கன்னா இந்த பஞ்சபூதங்களும் வந்து சரியான முறையில இருக்கும். கண்டிப்பா வந்து உங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லாம ஆரோக்கியமா இருக்க முடியும். அதே மாதிரி மருந்து ஒவ்வொரு இந்த தூங்குறதுக்கு மருந்து, பசிக்கிறதுக்கு மருந்து, செரிக்கிறதுக்கு மருந்து இப்படி நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு மருந்தும் வந்து நம்மளோட உள்ளுறுப்பை வந்து காலி பண்ண ஆரம்பிச்சிடும். உடனே சடனா சில பேருக்கும் நடக்கும். சில பேருக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து நான் சின்ன மாத்திரை தானே சாப்பிட்றேன் பரவாயில்ல, சின்ன ஊசி தானே கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ தானே போடுறேன் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். பட் ஆனால் அது நீண்ட காலத்துக்கு வந்து கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா அதோட விளைவுகள் வந்து ரொம்ப மோசமாக தான் இருக்கும். ஏன்னா உதாரணத்துக்கு ஒரு டெய்லி ஒருத்தர் 4 மாத்திரை சாப்பிட்டுருக்கான்னு வச்சுக்கலேன், அந்த 4 மாத்திரை உடம்பு வந்து தெரிச்சு வெளியே தள்ளுறதுக்குள்ள வந்து படாத பாடுபடும். நமக்கு வந்து ஒரு 10 வருஷம் இயங்குற வேலை வந்து உள்ளுறுப்புகள் ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துல இயங்கி முடிச்சிடும். மறுபடியும் இயங்குறதுக்கு ஆற்றல் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா செயலிழந்து போகும். இன்னொன்று, இப்போ உதாரணத்துக்கு இந்த மாதிரி மாத்திரை அதிகமாக எடுத்து கிட்னியோட வேலை வந்து கம்மியாயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எலும்பு வீக் ஆகும், இருக்கிற பற்கள் எல்லாம் கொட்டி போயிடும். நிறைய பேர் நீண்ட நாட்கள் மாத்திரை எடுக்கலாம் பாருங்க, சீக்கிரமா வந்து பல்லு விழுந்துருக்கு. என்ன சொல்லுது அப்படின்னா உள்ளுக்குள்ள வந்து ஆற்றல் கம்மியா இருக்கு, செரிக்க முடியாத உணவை, திட உணவை எடுக்காத அப்படின்னு உடம்பு வந்து சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி தன்னைத்தானே மாத்திட்டு இருக்கிற பல்லெல்லாம் விழ வச்சிருது. நீங்க அதுக்கப்புறம் கூழ் உணவா தான் எடுக்கணும், சாரா தான் எடுக்கணும் உடம்பு சொல்லுது. நம்ம அப்பவும் திட உணவா சாப்பிட்டு அது செரிக்கிறதுக்கு மாத்திரை மருந்து எல்லாத்தையும் போட்டுட்டு எல்லாமே வந்து தவறான விஷயங்கள். அதனால ஆரம்பத்திலேயே ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்து அதோட அடிப்படை விஷயங்கள்லாம் என்னன்னு பார்த்து அதோட மூல காரணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு அக்குப்பஞ்சர் வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். மற்ற மருத்துவங்களுக்கெல்லாம் இல்லாத சிறப்பு இதுல இருக்கு அப்படின்னா ஒரு பிரச்சனையோட ஆணி வேரை வந்து இங்க நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். நம்ம உடல் உள்ளுறுப்புகள் இயக்கத்தை வந்து நாடி பார்க்கறது மூலமா தெரிஞ்சுக்கலாம். நம்ம நாடியை பார்த்து அந்த உறுப்புகளை சரியா இயங்க வைக்கிறது மூலமா கழிவுகளை வெளியேற்றி உடம்பு வந்து ஆரோக்கியமா வச்சுக்க முடியும். அப்படிங்கிறது தான் அக்குப்பஞ்சரோட அடிப்படை விஷயங்கள். அதே மாதிரி இன்னொரு விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்போ பரவலா இருக்கிறது இன்ஃபெர்டிலிட்டி. இது நிறைய நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. இப்போ பார்க்குற இடங்கள்லாம் போர்டு விளம்பரங்கள், மீடியால நிறைய விளம்பரங்கள், இந்த ஆஃபர் இருக்கு அந்த ஆஃபர் இருக்கு, இந்த பேக்கேஜ் அந்த பேக்கேஜ்னு பார்ப்பீங்க. இது எல்லாமே வந்து நம்மளோட ஆரோக்கியத்தை சீர்கெட்டு போய் பண்ணிட்டு இருக்க விஷயம் தான். ஒரு 20 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா குடும்ப கட்டுப்பாடு பண்ணீங்கன்னு சொல்லி அரசாங்கம் வந்து அந்த முக்கோணம் சிம்பலை வந்து எல்லா பக்கமும் பார்க்குற இடத்துல எல்லாம் வந்து விளம்பரப்படுத்திட்டு இருந்தாங்க. அப்படி இருந்த ஊர்ல இப்போ நீங்க குடும்ப கட்டுப்பாடு விளம்பரம் எங்கேயும் பார்க்கறது ரொம்ப கம்மியாயிருக்கும். குழந்தை பிறப்பின்மை அப்படிங்கிற விஷயத்துக்காக இன்ஃபெர்டிலிட்டி அந்த மருத்துவமனையில் வந்து அதிகமாயிட்டு இருக்கு. இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட ஆரோக்கியம் எவ்வளவு கெட்டு போய் கிடக்கு. ஒரு குழந்தை பெற்றுக்க முடியாத அளவுக்கு இப்ப இருக்கிற மக்கள் வந்து வளர்ந்துட்டு இருக்காங்க. இப்ப இருக்கிற ஜெனரேஷன் வந்து வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்னா எதுவுமே இயல்புல இல்லைன்னு அர்த்தம். அவ்வளோ ரசாயன பயன்பாடு, மருந்து மாத்திரையோட வீரியம், நம்மளோட வாழ்வியல் சீர்கேடு, எதையும் முறையா பண்ணாம இந்த மாதிரி சீர்கெட்டு போய் கிடக்குன்னு அர்த்தம். எப்ப வேணா வேலை செய்யலாம், எப்ப வேணா நம்ம சாப்பிடலாம், என்ன வேணா பண்ணலாம். இந்த மாதிரி மருத்துவமனைகள் இருக்கு, அங்க போய் லட்சக்கணக்கில் காசு கொடுத்தா நமக்கு ஒரு குழந்தை கிடைச்சிரும். அதனால எப்படி வேணா உடம்ப வந்து ஆரோக்கிய சீர்கேடு அடைஞ்சு பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது இப்ப இருக்க இளம் தலைமுறைக்கு தெரியாம அறியாமையில வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அது ரொம்ப சமூக சீர்கேடும் கூட. அதனால முடிஞ்ச வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இயல்பா இயற்கையா
கரு உண்டாகிறதும் குழந்தை பிறக்கிறதும் தான் வந்து ஆரோக்கியத்தின் அடையாளம். நம்ம ஒரு பிரச்சனை அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அது பிரச்சனையா பார்க்க கூடாது. என்ன ஆரோக்கிய கேடு அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். அதோட மூலத்தை வந்து கண்டுபிடிக்கணும். அது வந்து அக்குபஞ்சர் வந்து ரொம்ப உதவியா இருக்கும். உங்களுக்கு ஒரு தொந்தரவு ஏற்படுது அப்படின்னா எளிமையா போய் நாடியை பார்த்து உங்களுக்கு என்ன தொந்தரவுன்னு சொல்லி நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நிவாரணம் என்ன அப்படிங்கிறதையும் என்ன பண்ணா அது சீராகும் அப்படிங்கிறதையும் அக்குபஞ்சரிஸ்ட் வந்து சொல்லிடுவாங்க. இது எல்லாமே வந்து இயற்கை வாழ்வியல், உடலின் மொழி, உள்ளுறுப்புகளை வந்து எந்த மாதிரி இயக்கத்தில் இருக்குங்கிறது தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி பேலன்ஸ் பண்றது. இதுதான் வந்து அக்குபஞ்சருங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு இப்போ பள்ளிக்கூடங்கள்லயே வந்து மருந்து மாத்திரைகள் நிறைய அப்பப்போ வயிற்று பூச்சி மருந்து அந்த மருந்து இந்த மருந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இது அரசு பள்ளிகள் இல்லாம தனியார் பள்ளிகள்லயும் நடந்துட்டு இருக்கு. இது வந்து அவங்க கட்டாயப்படுத்துறது இல்லை அப்படின்னாலும் மருத்துவ தேர்வு உரிமை அப்படிங்கிறது ஒவ்வொரு தனி மனிதனோட சுதந்திரம். அது நீங்க அலோபதி பார்க்கணுமா, ஹோமியோபதி பார்க்கணுமா, சித்தா பார்க்கணுமா, ஆயுர்வேதம் பார்க்கணுமா, யுனானி பார்க்கணுமா, அக்குபஞ்சர் பார்க்கணுமா, எந்த மருத்துவம் பார்த்துக்கணும் அப்படிங்கிறத சிறு குழந்தைகளா இருக்காங்கன்னா அவங்களோட பெற்றோர்கள் தான் முடிவு பண்ணணும். வயது வந்தவர்கள் வந்து அவங்க தான் முடிவு பண்ணணும். அவங்க உடம்புக்கு எது செட் ஆகுது, என்னோட வாழ்வியல் நான் என்ன சாப்பிட்றேன், எனக்கு எந்த மருந்துகள் செட் ஆகும், எந்த மருத்துவ முறை செட் ஆகும் அப்படிங்கிறது மருத்துவ தேர்வு உரிமை அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. பள்ளிக்கூடத்துல சொல்றாங்க, ஆசிரியர்கள் சொல்றாங்க, மருத்துவர்கள் சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம எந்த மருந்துகளையும் மாத்திரைகளையும் ஊசிகளையும் கண்மூடித்தனமா எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால அவரோட பக்க விளைவுகளுக்கோ மற்ற விஷயங்களுக்கோ யாரும் பொறுப்பேற்றுக்க மாட்டாங்க. அதை எடுத்துக்கிற ஒவ்வொரு தனி மனிதர் மட்டும்தான் அதுக்கு வந்து காரணமா இருக்க முடியும். அதனால ஒரு தொந்தரவுக்கு வந்து ரசாயனங்களை வந்து உள்ள அனுமதிக்கிறது சரியான விஷயமா பார்த்துக்கோங்க. வாய்க்குள்ள உடம்புக்குள்ள போறது உணவா மட்டும்தான் இருக்கணும். ரசாயனமா இருந்த கண்டிப்பா வந்து அது ஆரோக்கிய சீர்கேடு தான். அதே மாதிரி மருத்துவம் வளர்ந்துருக்கு, இதெல்லாம் நல்லது தானே, அறிவியல் வளர்ந்துருக்கு, உள்ள என்ன பிரச்சனையும் கண்டுபிடிச்சிடுறேன், அது சொல்லியிருக்காங்க இது சொல்லியிருக்காங்க, நான் முன்னாடி தற்காத்துக்கிறேன் அப்படின்லாம் சில பேர் வந்து நினைக்க தோணும். உடம்புக்கு தெரியுங்க. நம்மளோட தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா உடலே மருத்துவர் அப்படிங்கிறது ஏன் இந்த தலைப்புல வச்சு பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம இங்க இருக்க எல்லாரும் மனுஷனா பொறுத்தவங்க அத்தனை பேரும் நம்ம அம்மா வயிற்றுல ஒரு துளி நீரா தான் இருந்திருக்கும். இது அத்தனையும் வந்து இறை செயல் தான். இறை சாதனை மார்க்கத்துல இருக்கவங்களுக்கு எல்லாம் இறை செயலை பத்தி அதிகமா சொல்ல தேவையில்ல. நம்ம அம்மா வயிற்றுல உண்டானது கருவானதுல இருந்து இப்ப வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அத்தனை வந்து இயற்கையோட படைப்பு. இதுல எந்த மனித குறுக்கீடும் நம்ம வளர்றதுக்கோ எந்த ஒரு செயல்பாடும் உடம்பு பண்ற வேலையை எந்த ஒரு இயந்திரத்தாலேயோ ஒரு தனி மனிதராலேயோ கண்டிப்பா வந்து பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. நல்லா யோசிச்சு பாருங்களேன். உடம்புல இருக்க கருவிகள்லாம் வந்து நீங்க என்னதான் செயற்கையா வச்சாலும் இயற்கையா இயங்கிட்டு இருக்க மாதிரி இயங்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து முன்னாடி வச்சுக்கோங்க. கடவுளோட படைப்பு வந்து அற்புதமானது. நீங்க ரத்த ஓட்டத்தை எடுத்துக்கங்க. உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நரம்பு, எலும்புகள், அது மேல சதைகள், அது மேல தோல், தினசரி வந்து பாத்தீங்கன்னா செல்கள் இழக்கிறதும் புது செல்கள் உற்பத்தி ஆகிறதும் நீங்க உணவு எடுத்துக்கிறதும் அது செரிமானம் பண்றதுக்கும் இதுக்கெல்லாம் எந்த வேலையும் நீங்க தனியா செய்யறது இல்லை. உடம்புல தானே நடந்துட்டு இருக்கு. உயிர் சக்தி வந்து அதை செஞ்சிட்டு இருக்கு. உங்க உடம்புக்கு என்ன தேவை அப்படிங்கிறத உயிர் சக்தி வந்து செஞ்சிட்டு இருக்கு. தாகம் எடுத்து தண்ணி குடிக்க வைக்கிறது, ஓய்வு உணர்த்தி தூங்க வைக்கிறது, இந்த மாதிரி பல்லாயிரக்கணக்கான வேலைகள் வந்து உடம்புல நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு செகண்டும் வந்து நடந்துட்டு இருக்கு. நம்ம இதுக்காக எந்த ஒரு இயந்திரமோ ரசாயனமோ பயன்படுத்தி அது பண்ணாதான் இது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கிடையவே கிடையாது. இன்னைக்கு இருக்கிற ஆன்டிபயாட்டிக் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோம். இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு தெரிஞ்சுக்கோம். ஆன்டி இன்ஃப்ளமேஷன்
இதெல்லாம் ஒவ்வொரு ஆன்டின்னு இருக்க விஷயங்களுக்கு முன்னாடி அதுக்கான பொருள் என்னன்னு தெரிஞ்சுங்க. எல்லாமே வந்து உங்களோட உயிர் சக்திக்கு எதிரான அப்படி ஆன்டிபயாட்டிக் அப்படின்னா உயிர் சக்திக்கு எதிரான அப்படிங்கிறது அது விஷயம். உடம்பு ஒரு விஷயத்த வந்து சரி செய்யறதுக்கு முயற்சி பண்ணும். ஆனா சரி செய்ய விடாம அந்த மருந்துகள் வந்து அங்க தடுத்து வைக்கும். அதாவது 2 நாள் நடக்கிற விஷயத்த 10 நாள் நடக்க வைக்கும். அதை வந்து பாதுகாப்புங்கிற பேர்ல நம்ம அறியாமையினால பயன்படுத்திட்டு இருப்போம். ஒண்ணும் இல்ல, ஒரு கீழே விழுந்துடுறீங்க, ஒரு சிராய்ப்பு ஏற்படுது, இல்ல அடிபட்டுருது அப்படின்னா அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. முதல்ல அது மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிணநீர் மாதிரி சுரக்கும், ஒரு நீர் சுரக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து ரத்தம் வந்துட்டு இருந்துச்சுன்னா அதுவா வந்து உறையும். அது மேல வந்து ஒரு படலம் மாதிரி ஆகும். வெளியில இருக்கிறதுக்கும் அந்த உடம்புக்குள்ள தொடர்பை வந்து கட் பண்றதுக்கு இயல்பா ஒரு வேலை நடக்கும். இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடத்துல வந்து இறந்த செல்கள் வந்து உதிரும், புது செல்கள் வந்து வளர்ச்சி அடைஞ்சு தோல் வந்து அப்படி இயல்பா மாறும். இதை நடக்கிறதுக்கு நம்ம விட்டோம்னா அடிபட்டதும் தெரியாது, விழுந்ததும் தெரியாது, வலியும் தெரியாது, அதுவா போகும். ஆனா நம்ம பண்ற விஷயங்கள் அது மேல வந்து உதாரணத்துக்கு மஞ்சள் போடுறதா இருக்கட்டும், ஒரு மண் எடுத்து தேய்க்கிறதா இருக்கட்டும், எண்ணெய் தேய்க்கிறதா இருக்கட்டும், கட்டு போடுறதா இருக்கட்டும், உள்ள பவுடரை வச்சு கட்டு போடுறது, அப்புறம் ஆன்டிபயோட்டிக் மருந்துகள் வச்சு கட்டுறது, இது எதுவுமே வந்து உடம்புக்கு வந்து தேவையில்லாத விஷயங்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணுங்க. உடம்புக்கு வந்து அறிவு இருக்கு, அது தன்னைத்தானே சரி பண்ணக்கூடியது. நம்மளோட இன்ட்ரப்ஷன்ல தான் வந்து அதிகமா டேமேஜ் ஆகிறது. ஏதோ ஒரு சின்ன விஷயமா இருக்கும், அதுக்கு நம்ம பண்ண இன்ட்ரப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா லைஃப் லாங் நமக்கு அது வந்து பார்க்கும் போதெல்லாம் உறுத்திட்டே இருக்கும், தழும்பா மாறி நிற்கும். அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் சாகர வரை இருக்கும். இது எல்லாமே வந்து நம்ம கட்டு போடுறது, தையல் போடுறது, அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஒரு பெரிய விஷயம் ஆயிடுச்சு, வேற வழி இல்லை, உயிருக்கு ஆபத்து, இந்த இடத்துல தையல் போட்டுதான் ஆகணும் அப்படிங்கிறது வேற வழி இல்லை அப்படிங்கும்போது அந்த இடத்துல பண்ணுவோம். பட் ஆனா அதுக்கும் இயற்கையான முறையில் தீர்வுகள் நிறைய இருக்கு. அந்த ஒரு எமர்ஜென்சிக்கு பண்ற விஷயத்த கூட ஒரு சின்ன சின்ன விஷயத்த நம்ம பண்ணி கட்டு போடுறது, இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறது சரியான விஷயங்கள் கிடையாது. அதுலயும் ஆன்டிபயோட்டிக் மருந்து, ரசாயன பயன்பாடு, இதெல்லாம் வந்து ரொம்ப கொடுமையான விஷயங்கள். எல்லாருமே பார்த்துருப்பீங்க, நேத்திக்கு முந்தா நேத்திக்குலாம் செய்திகள் பார்த்துருப்பீங்க. ஆன்டிபயோட்டிக் மருந்துகள் உட்பட 50க்கும் மேற்பட்ட மருந்துகள் நீரிழிவு, இரத்த கொதிப்பு போன்றவற்றிற்கு பயன்படுத்தும் மருந்துகள் வந்து தரமற்றவை அப்படின்னு ஒரு ஆய்வு சொல்லுதுன்னு சொல்லி செய்தி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் இந்த மாதிரி செய்திகள்லாம் ஏன் வருது, நம்ம எந்த மாதிரியான மருந்துகள் சாப்பிட்டு இருக்கோம், இதெல்லாம் சரியா அப்படிங்கறத நீங்களே யோசிச்சு பாருங்க. நீங்களே யோசிச்சு பார்த்து புரிஞ்சுக்கிறது உங்களோட ஆரோக்கியத்துக்கு வந்து நல்லது. அதனால எந்த விதத்திலும் வந்து உடம்புக்கு வந்து ரசாயனங்கள் பயன்பாடு சரியான விஷயங்கள் கிடையாது. நீங்க லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர் போட்டு ரைட் சைடு கட் பண்ணீங்கன்னா எந்த மாதிரி ஒரு விளைவுகளை வந்து தருமோ அது போன்ற விளைவுகள் தான் ரசாயனங்களோட பயன்பாடு உங்களோட உயிர் சக்தியை வந்து திசை திருப்பும். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி உடல் இருக்காது, ஆப்போசிட்டா நடந்துட்டு இருக்கும், இயல்புக்கு மாறி நடந்துட்டு இருக்கும். இது எல்லாமே வந்து ரசாயனங்கள் வந்து உயிர் சக்தியை திசை திருப்புற வேலைகள் தான் அதோட விளைவுகள். எவ்வளவு என்னென்னமோ பண்ணி பார்த்தீங்கன்னா சரியாகலம்பாங்க, பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள ரசாயனங்கள் அதிகமா திணிச்சிட்டு இருப்பாங்க. ஒரு பக்கம் இந்த மாதிரி போட்டுட்டே வந்து பாத்தீங்கன்னா நான் பார்க்காத மருத்துவமனை, பார்க்காத அவ்வளவு பெரிய ஆஸ்பத்திரிக்கு போனேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெருமையாகவும் சொல்லிட்டு இருப்பாங்க. பட் ஆனா அது சரியான விஷயங்கள் கிடையாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நல்லதுங்க. நம்ம ஆரோக்கியம் சம்பந்தமா இந்த மாதிரி விஷயங்கள் தான் திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கோம். ஆஹ் இன்றைய நிகழ்வு வந்து எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன்னா, ஆஹ் அனைவருக்கும் நன்றிங்க. நம்ம நிகழ்வு வந்து முடிச்சுக்கலாம். நல்லதுங்க. நீங்க உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா நம்ம தொடரலாம். மிக்க நன்றி ஐயா, நன்றிங்க. வாழ்க வளமுடன். ரொம்ப ஒரு இந்த காலத்துக்கு தேவையான ஒரு உரை நீங்க கொடுத்திருக்கிற இது வந்து ரொம்ப இயல்பா, அதே நேரத்துல இந்த உலகம் எங்க போயிட்டு இருக்குது, எப்படி அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, அதுல எப்படி மாறணும் அப்படிங்கிறத வந்து
நீங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அவ்வளோ விஷயங்கள் ஐயா. உண்மை உண்மை ரொம்ப உண்மை. அதாவது நம்ம நைட்டு நேரத்தோட படுக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம சாப்பிடுறது நேரத்தோட சாப்பிடணும். நேரத்தோட சாப்பிட்டாதான் தூங்க போறதும் நேரத்தோட, அதாவது 2 மணி நேரம் அதுல கேப் விடணும். அதுக்கப்புறம் தூங்கிட்டு அதிகாலை, இப்ப அதிகாலை எவ்வளவு சீக்கிரம் எழுந்தாலும் அதை கனெக்ட் பண்ணி அதுக்கு தக்க, இப்ப 4 மணிக்கு எழும்புறோம்னா ஒரு 9 மணிக்கு படுக்கிறது, அந்த மாதிரி அதை ரொம்ப முக்கியமா பார்க்க சொல்றீங்க. சில பேர் பார்த்தா நைட்டும் லேட்டா படுத்துட்டு காலையில எழுந்தாலும் அதுவும் வேண்டாம். அப்போ சரியான நேரம் தூங்கணும். அப்புறம் பழங்கள் சாப்பிடுறது, அதுவும் நீங்க சொன்ன மாதிரி ஆரஞ்சு, திராட்சை, அன்னாசி, இந்த மாதிரி சாறுள்ள பழங்கள். அதை தாண்டி சீசனல், அந்த அந்தந்த காலத்து கிடைக்கிறது இறைவனாவே நமக்கு உடலுக்கு ஏத்ததை அனுப்புறாரு. அப்ப அந்த ஃப்ரூட்ஸை முதல்ல நம்ம, பழங்களை நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிறது. அதனால நம்மளுக்கு உயிராற்றல் நல்ல அதிகமா நல்ல இதா இருக்கும் அப்படின்னும் அந்த உடலின் மொழி புத்தகத்தை அடிக்கடி ஐயா சொல்லிட்டே இருக்கிறீங்க. ஐயா அவரு என்ன என்ன பேரை சொல்றீங்க? ரகுமானா என்னதுங்க ஆசிரியர் பேரு? ஐயா உமர் ஃபாரூக்மா. உமர் ஃபாரூக். உமர் ஃபாரூக்மா, அக்குபஞ்சரிஸ்ட் தாங்க அவரும். ஆ ஆ அவரு தான் ஆ எழுதியிருக்காரு அதை. அது ரொம்ப ம், பயனுள்ளதா இருக்குங்க. பசி, கண்டிப்பா தாகம், ஓய்வு, நீங்க உறக்கம் இதெல்லாம் சொல்லிட்டே இருக்கீங்க. கண்டிப்பா அந்த புக்கை நாங்க வாங்கி படிக்கணுங்க ஐயா. அது ரொம்ப நல்லதுங்கம்மா. ரொம்ப அவசியம். அத மாதிரி பேக்கிங் ஃபுட்டு, அதுக்கப்புறம் இப்ப எல்லாமே மாறி போச்சுங்க ஐயா. அதாவது வேக வேகமா வாழ்ந்து வேக வேகமா போயிடுறாங்க. அதான் 40 வயசுல கூட ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துடுறாங்க. அதுக்கு நீங்க சொல்றது அந்த இட்லி மாவு, அரை அரை வேக்காடு செமி பாயில் ப்ரிசர்வேட்டிவ் இதெல்லாம் வாங்கி வாங்கி டக்கு டக்குன்னு ரெடி பண்ணி அந்த சமைக்கிறது. நம்ம வீட்டுல சமைச்சா ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். அதுக்கு கூட நம்ம முடியாம நம்ம வாழ்க்கை என்ன வாழ்றோன்றதே தெரியல. அப்ப அந்த கண்டிப்பா. சாப்பாடு நம்ம நல்ல, அதுக்கு நேரம் இல்லாம நம்ம வாழ்ந்த வாழ்க்கை என்ன? இந்த உடல் தான் நமக்கு கருவி. அந்த உணவு தான் அந்த உடலை கவனிக்குது. அதுக்கு நேரம் இல்லைன்னு நம்ம ஓடி தேடி சம்பாதிக்கிறத திருப்பியும் டாக்டர்கிட்டே கொடுத்து சீக்கிரமா அவங்க வாழ்க்கையை முடிச்சு, இல்லைன்னா மருந்து மாத்திரைகளோட கிடைக்கிறத நம்ம நல்லா பாக்குறோம். இப்ப எங்களுக்கெல்லாம் இதுல நிறைய விளக்கங்கள் கிடைச்சு நிறைய மாற்றங்கள். அத மாதிரி நல்ல உமிழ்நீரோட மென்று கலந்து ருசித்து அதை சாப்பிடுறதுதான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதும், அந்த பல்லு போறதுக்கு கூட ரீசன் சொல்றீங்க. இப்ப அந்த பல்ல கூட செயற்கை பல் கட்டி அதுக்கும் இது பண்ணிடுறாங்க. அந்த காலத்துல அப்படிலாம் நடக்கவே இல்லை. விரதம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றீங்க ஐயா. கண்டிப்பா விரதம். அது நீங்க 86 மணி நேரம் கூட இருந்திருக்கேன்றீங்க. நம்ம நேரத்துக்கு நீங்க சொன்ன மாதிரி வேலைக்கு போறேன் எனக்கு டைமே இல்லை அப்படின்னு வேற கொண்டு வராங்க. கண்டிப்பா அந்த ஒரு நேர விரதம், 2 நேர விரதம், அந்த மாதிரி வாரத்துல இது அந்த உள்ளுறுப்புகள் அதனால சரியாகுது. அந்த தொழிற்சாலை எப்படி ஞாயிற்றுக்கிழமை லீவ் விட்டு அதெல்லாம் கிளீன் பண்ணி சரி பண்றாங்களோ அத மாதிரி அந்த உள்ளுறுப்புகளுக்கு அந்த விரதம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத, பழச்சாறு, பழங்கள் அந்த மாதிரி எளிமையா சாப்பிட்டு ஓய்வும் எடுக்கணும் கண்டிப்பா. ஏன்னா ஓய்வு எடுக்காம நான் விரதமும் இருக்க மாட்டேன், ஓய்வும் எடுக்க மாட்டேன் அப்படிங்கும்போது அந்த உடல் கொஞ்சம் கொஞ்சமா அது சரி, அந்த நோயை கொடுக்க ஆரம்பிச்சிருது. அந்த வாயில போறது உணவு மட்டும்தான் போகணுங்கிறத ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கீங்கய்யா. மருந்து மாத்திரைகள் தான் இப்போ இன்னும் வருங்காலத்துல உணவு இல்லாம மாத்திரையே சாப்பிட்டு வாழ்வாங்களோ அப்படிங்கிற அளவுக்கு போகுது. அத்தனை மாத்திரைகள் முழுங்கிட்டுறாங்க. அப்ப அந்த உடல் எவ்வளவு அந்த உள்ளுறுப்புகள் கஷ்டப்படும் அது செரிமானம் பண்ணி சரி பண்றதுக்கு அப்படிங்கிறதும். இந்த குழந்தை அந்த காலத்துல ஈஸியா 8 குழந்தைங்க 10 குழந்தைங்க பெத்து வளர்த்தாங்க. இப்ப ஒரு குழந்தைக்கு ஏங்குறாங்க. அந்த மாதிரி அதுக்கு லட்சக்கணக்கா காலி பண்றாங்க. அப்ப அந்த அளவுக்கு நம்ம உடலை கேடு பண்ணி வச்சிருக்கிறோன்றதும், அந்த சுகப்பிரசவம் ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. ஈஸியா சிசரின் பண்ணிடுறாங்க. அப்ப அந்த தூக்கத்துக்கு, அதாவது அந்த உள்ளுறுப்புகளை நமக்கு எடுத்து, அதாவது நீங்க சொன்னீங்கல்ல அந்த கிட்னி டிரான்ஸ்ஃபர் பண்றது, அந்தந்த மாதிரி பணத்தால எதை பண்ணாலும் அந்த ஒரு ஒரு அந்த குழந்தை அந்த உள்ளுறுப்புகள் எவ்வளவு அந்த உறுப்புகள் வந்து வெளியே தள்ளதான் பார்க்கும். ஏன்னா அந்த இயற்கையா இறைவன் படைத்ததை நாம செயற்கையா பண்ணும்போது அது அந்த வாழ்க்கை வந்து அவங்க மருந்து மாத்திரையோட வாழ்ற வாழ்க்கை நரக வாழ்க்கை தான். அந்த குறை காலமும் பணத்தால அவங்க எதை செஞ்சாலும் அவங்க வாழ்ற வாழ்க்கை வந்து அது நரக வாழ்க்கை தாங்கிறது ரொம்ப தெளிவுபடுத்திருக்கீங்க. இப்போ மருத்துவ விஞ்ஞானம் எந்த அளவுக்கு உயருதோ அந்த அளவுக்கு மக்களோட வாழ்க்கை முறையும் ரொம்ப மாறிடுச்சு. அப்ப நம்ம மெயினா பசி, தாகம், ஓய்வு, உறக்கம், இந்த நாளையும் நம்ம சரியா வச்சுட்டோம் அப்படின்னோம்னா அந்த பஞ்சபூத சக்திகளும் நமக்கு சரியா இருக்கும். நம்ம உள்ளுறுப்புகள் ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறத நிறைய விளக்கங்கள் ஐயா. ரொம்ப சிறப்பு சிறப்பு வாழ்த்துக்கள் ஐயா. எல்லாருமே நம்ம ஐயாவை வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறோம். வாழ்க வளமுடன். நல்லது, அஹ் நல்லதுமா. நன்றிங்க. நன்றி நன்றிங்க ஐயா. இந்த புக்கை எல்லாருமே கண்டிப்பா நம்ம வீட்டுல இருக்க வேண்டிய ஒரு புக்காக வச்சுக்கலாம். உமர் ஃபாரூக் ஐயா எழுதின அந்த உடலை மருத்துவர், இந்த அந்த புக் வந்து நம்மளுக்கு உடலின் மொழி, அந்த ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு மொழி இருக்குது, அது பேசும். ஆமா. உள்ளுறுப்புகள் வந்து இப்ப நான் விரதம் இருக்கிறதுனா கூட சொல்லுவாங்க, நான் நாளைக்கு விரதம் இருக்க போறேன்னு சொல்லிட்டா அது சுரக்காது, அந்த உறுப்பு அதுக்கு ரெடி ஆயிடும்.
அப்போ நீங்க அதை சொன்ன மாதிரி அந்த புண்ணுக்கு கூட கண்டிப்பாங்க. அதுவே ஆமா. அந்த நிணநீர் சுரந்து அந்த ரத்தம் வந்து அதுவே அதை இது பண்ணி ஆற வச்சு எல்லாமே அது சரி பண்ணும். நாம போய் அதை ஃபோர்ஸ் பண்ணி பண்ணி கெடுத்து அந்த உடம்ப நம்ம கெடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் நீங்க சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பு. நமக்கு இன்னைக்கு ஒரு சிறப்பான சிந்தனை உரை. உடலே மருத்துவர், உணவே மருந்து, 2வது பாட்டு. ஐயா ரொம்ப தெளிவா விளக்கியிருக்காங்க. எல்லாமே ஐயாவை துரியத்துல இருந்து வாழ்த்துவோம். அக்குபஞ்சரிஸ்ட் தேவராஜன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களது உடல் நலம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களது அருள் தொண்டு மென்மேலும் சிறக்க வாழ்க வளமுடன். ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பம் மருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. ஐயா கிட்ட இது குறித்து எதுவும் சந்தேகம் இருந்தா கேள்வி கேட்கணும், ஹேண்ட் ரைஸ் பண்ணி. இது மற்றவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். வாழ்க வளமுடன். ஸ்ரீதேவி அம்மா அன்புமா அம்மா கோஹோஸ்ட் பண்றதுக்காக வந்திருக்கிறேம்மா. பூஜாமா அம்மாக்கு கோஹோஸ்ட் கொடுங்கம்மா. சக்தி அம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் தொடருமா? சொல்லுங்கம்மா, சொல்லுங்க உங்களோட கேள்விகள் தொடரலாம். கேக்குறேங்க ஐயா. இப்போ சாப்பிட்ட உடனே வயிறு வந்துட்டு எனக்கு டயர்ட் ஆகுற மாதிரி ஆகுதுங்க ஐயா. ஒரு உப்புசம் மாதிரி ஃபீலிங் ஆகுது. அப்புறம் நான் எந்த மாதிரி உணவு முறைகள் நான் மாத்திக்கணும் ஐயா? சாப்பிடாம இருக்கும்போது எனர்ஜியா இருக்குங்க ஐயா. சாப்பிட்ட உடனே வந்துட்டு ரெஸ்ட் எடுக்கணும். உடம்பு வயிறு வந்துட்டு அது ஜீரணம் ஆகுற வரைக்கும் ஒரு அப்செட் ஆன மாதிரி. ஒரு வயசு வந்து 37ங்க ஐயா. சரி, உங்களோட தூக்கம் எப்படி இருக்குமா? எந்த நேரத்துல தூங்குறீங்க, எந்திரிக்கிறீங்க? நைட் ஒரு 10 மணி. குரல் தெளிவா இல்லைங்கம்மா, சொல்லுங்க. ஐயா 10 மணிக்கு தூங்கிட்டு 5 மணிக்கு எந்திரிப்பேங்க ஐயா காலையில. இரவு உணவு எத்தனை மணிக்கு எடுத்துக்கிறீங்கம்மா? இரவு உணவு ஒரு 9 மணிக்கு எடுத்துக்கோங்க ஐயா. நல்லதுமா. நீங்க முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் முன்னாடி கொண்டு போங்க. கொஞ்சம் சீக்கிரமா சாப்பிட்டு தூங்குற மாதிரி முயற்சி பண்ணுங்க. ஒரு 7 மணிக்கு சாப்பிட்டு ஒரு 9 மணிக்கு அந்த மாதிரி தூங்குற மாதிரி முயற்சி பண்ணி பாருங்க. அதே மாதிரி சாப்பிடும்போது நல்ல முன்னாடி சொன்ன மாதிரி மென்னு ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுங்க. அதே மாதிரி காலை முதல் உணவுல வந்து பாத்தீங்கன்னா பழங்களா இருக்கட்டும், பழச்சாறுகளா இருக்கணும். அதை சாப்பிட்டு அதுக்கப்புறமா வந்து உணவிடுங்க. ஏப்பம் வந்துருச்சுன்னா வந்து நிப்பாட்டுங்க. அதே மாதிரி நம்ம ரெகுலரா சொல்றதுதான், ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்துற உணவு வந்து உங்களுக்கு ஆரோக்கியத்துக்கு வேட்டு வச்சுட்டே தான் இருக்கும். ஃப்ரிட்ஜ் பயன்படுத்த வந்து முடிஞ்ச வரைக்கும் மினிமைஸ் பண்ணுங்க. நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சு மாவாட்டி வச்சு 1 வாரம் வச்சு பயன்படுத்துறது, 4 நாள் வச்சு பயன்படுத்துறது, 10 நாள் வச்சு பயன்படுத்துறது, இதெல்லாம் வந்து சரியான விஷயங்கள் கிடையாது. அது இப்போ ஃப்ரிட்ஜுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சவப்பெட்டின்னு வச்சுங்களேன். நம்ம சவப்பெட்டியில வந்து சவம் வச்சிருக்கோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம பயன்படுத்த முடியுங்களா? அதை முடியாதுங்க. சேம் அதே மாதிரி தாங்க. நம்ம உணவை வந்து அதில் வச்சு பயன்படுத்துறோம் அப்படின்னா உயிரற்ற பொருளா இருக்கும். அது நம்ம ஒரு வயிற்று அடைக்கிறோம், அவ்வளவுதான். ஒரு பொருளை போட்டு வயிற்று அடைக்கிற மாதிரி தான் இருக்கும். உயிரோட்டமான பொருள் அது கிடையாது. அதனால ஃப்ரிட்ஜ் எந்த அளவுக்கு வீட்டில் பயன்படுத்துறீங்கன்னு பாருங்க. முடிஞ்ச வரைக்கும் மினிமைஸ் பண்ணுங்க கொஞ்சம் கொஞ்சமா. திடீர்னு சடனா மாற்ற முடியாது எல்லாத்தாலையும். ஆனா முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சமா முயற்சி பண்ணீங்கன்னா மாத்திக்க முடியும். அதனால அந்த குளிர்சாதன பெட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும் இல்ல, வீட்டில் இருக்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கிய கேடு வந்து உண்டு பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம ஒரு பக்கம் ஆரோக்கியத்தை பத்தி சிந்திச்சுட்டே இருப்போம், ஃப்ரிட்ஜை பயன்படுத்திட்டே இருக்கோம் அப்படின்னா அது எந்த ஒரு முன்னேற்றமும் இருக்காதுங்க. அதனால ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்துற காலை உணவு பழங்கள்லாம் எந்த மாதிரி பழங்களையா எடுத்துக்கலாம்? நம்ம ஊர் நாட்டு பழங்கள்மா. நம்ம ஊர் நாட்டு பழங்கள் இருக்கு இல்லைங்களா? அன்னாசி, ஆரஞ்சு, சாத்துக்குடி, கொய்யா, இதெல்லாம் வந்து நம்ம ஊர்ல என்ன விளையுதோ அந்த பழங்கள் எடுத்துக்கங்க. சீசன்ல வர ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கங்க. புளிஞ்சா சாறு வர்ற மாதிரி பழங்கள் எடுத்துக்கங்க. திராட்சை மட்டும் சாப்பிட்றீங்க அப்படின்னா இட்லி சோடா இல்ல உப்பு, சுத்தமான மஞ்சள் தூள் எதையாவது போட்டு நல்லா அலாசிட்டு வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சாப்பிடுங்க திராட்சை மட்டும். மற்ற பழங்கள் வந்து நல்லா கழுவி, இதெல்லாம் கழுவி சாப்பிடும்போது கழுவி சாப்பிட்டுக்குங்க. முதல் உணவு உங்களுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் பழமா இருந்து சாப்பிட்டீங்கன்னா உங்களோட ஆரோக்கியம் மேம்படுறதை உணர முடியும். அதே மாதிரி மலச்சிக்கல் இருக்காது, செரிமானம் சீக்கிரமா இருக்கும். பழங்கள் எடுத்துக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 மணி நேரத்துல வந்து உங்க உடம்பு விட்டு வெளியேறதுக்கு பாசிபிள் இருக்கு. சமைச்ச உணவு ரொம்ப தாமதமாகும். மலச்சிக்கல் இருக்கு, உங்களுக்கு மந்தமா இருக்கும், செரிமான கோளாறு வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையும் தாண்டிட்டே இருக்கும். அதனால பசிச்சா மட்டும் சாப்பிடுங்க. பசிக்கலைன்னா ஒரு நேரம் உணவு கூட தவிர்த்து அதுக்கப்புறமா சாப்பிடுங்க. பசி உணர முடியும் கண்டிப்பா. ஒரே ஒரு கேள்விங்கய்யா.
ஐயா தைராய்டுக்கு வந்துட்டு ஒரு 10 இயர்ஸா டேப்லெட் சாப்பிடுறேங்க ஐயா. இப்ப நான் மாத்தணும் அக்கு பஞ்சர் இது பண்றோம்னா நான் எந்த மாதிரிங்க நான் மாத்தணும்? டக்குன்னு அதை விட்டுட்டு வரணுமா இல்ல எந்த மாதிரிங்க நான் மாத்தி வரணும்? எந்த ஊருமா நீங்க? நாங்க ஈரோடுங்க ஐயா. நீங்க பக்கத்துல அக்கு பஞ்சரிஸ்ட் ஏதாவது இருக்காங்க பாருங்க, அக்கு பஞ்சரிஸ்ட் அணுகுங்க. அவங்க உங்களை கைட் பண்ணுவாங்க. ஓகேங்க ஐயா. நம்மளோட அனுபவத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா 2 சிகிச்சையில சரியானவங்களா இருக்காங்க. சரிங்க ஐயா. சுத்தமா மாத்திரை மருந்து எதுவும் எடுத்துக்காம சரியானவங்க இருக்காங்க. அது நீங்க சளி காய்ச்சல்லாம் வந்தா மாத்திரையை போட்டு அடக்கி வைக்கிறதும் இல்ல மன அழுத்தம் ஏதாவது அதிகமா இருந்துச்சுனாலும் இந்த தொந்தரவு இருக்கும். இதை சரிங்க சரி ஐயா. பண்றதுக்கு நீங்க மருந்து மாத்திரைகள் நிப்பாட்டிட்டு வெளியே வரணும்னா நீங்க கண்டிப்பா பசி, தாகம், ஓய்வு, உறக்கம், சளி பிடிச்ச வெளியேற்றுறது, காய்ச்சல் வந்தா மாத்திரை மருந்து சாப்பிடாம அனுமதிக்கிறது. காய்ச்சல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உடவை கழிவு நீக்கம் பண்றதுக்காக வர்றது. நீங்க அதை நோய் நினைச்சு அதுக்காக மருந்து மாத்திரை போட்டு அதை அடக்கிறது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விளைவுகள் கொண்டு வந்து விடும். காலம் ஃபுல்லா மாத்திரை மருந்து சாப்பிட்ற மாதிரி வச்சுக்கும் அது. அதனால சரிங்க காய்ச்சல் ஐயா. அப்படிங்கிறது என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த புத்தகம் வாங்கி படிங்க. காய்ச்சல்னா என்னன்னு தெரியும், சளினா என்னன்னு தெரியும். ஒவ்வொரு பிரச்சனையும் என்னன்னு உடம்பு உணர்த்துறது புரிஞ்சுக்க முடியும் நீங்க. சரிங்க ஐயா. நல்லதுமா, இதெல்லாம் முயற்சி ரொம்ப பண்ணி நன்றிங்க ஐயா. பாருங்க, பார்த்துட்டு சொல்லுங்க. என் நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தேவைப்படுறப்ப சரிங்க ஐயா. அழைக்கலாம் நீங்க. நல்லது. ரொம்ப நன்றிங்க நல்லதுமா, ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நீல நீலமா அடுத்து சொல்லுங்க. நீலமலையம்மா அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்கம்மா ஐயா கிட்ட. வாழ்க வளமுடன் நீலமலையம்மா. நேசமலை. வாழ்க வளமுடன் ஐயா. நான் டென்மார்க்ல இருந்து நேசமலர் பேசுறேன் ஐயா. மிகவும் சிறப்பா இருந்தது. முழுமையா நான் கேட்க முடியல, ஆனால் கேட்டேன் ஐயா. எனக்கு என்ன கேள்வி என்று சொன்னால், இப்ப இந்த விட்டமின் குளிசை என்று கொடுக்குறாங்க ஐயா. இப்ப அயன், அந்த இரும்பு சத்து, மற்ற கல்சியம் சொல்லி அதை இப்ப நாங்கள் இப்ப டென்மார்க்ல இருக்கிறபடியா என்னவோ தெரியல, கொஞ்சம் நிறைய காலம் நான் பாவிக்கவே இல்லை. ஆனா இப்ப ஒரு 3 வருடம் 4 வருடமா இரும்பு சத்து குளிசையும் மற்ற இந்த கல்சியம் இதுவும் போட சொல்லி இருக்கிறாங்க. என்னன்னு சொன்னா கால் அந்த எலும்புகளுக்கு தேவையா இருக்குன்னு சொல்லி அதால எடுத்துக்கொள்றேன். அதெல்லாம் கப்சல் அப்படியும் இருக்குது. அதுகளும் கூடாதுதான். எப்படியோ அந்த மெழுகு அந்த இதுகள் எல்லாம் அந்த உடலுக்கு தேவையற்ற பொருட்கள் தான் உள்ள போகுது. ஆனா என்ன செய்யறது, போட்டுத்தான் ஆகணும். இதுல போடுறேன் ஐயா. அதை என்ன செய்யலாம்? நல்லதுமா, ஒரே நிமிஷமா அப்படி லைன்ல இருங்க. ஆமா ஆமா, சொல்லுங்க. நீங்க எங்க இருந்து பேசுறீங்களோ, உங்க பேர் என்னங்க? நேசமலர். நான் டென்மார்க்ல இருந்து பேசுறேன். டென்மார்க் தான். ஓகே, நல்லதுமா. நீங்க இந்த உடம்புக்கு செயற்கை ரசாயனங்கள், விட்டமினா இருக்கட்டும், அது எந்த பேர்ல வேணா இருக்கட்டும், செயற்கையா ஒரு பொருளை கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு கண்டிப்பா அது பொருந்தாது. அதுதான் இயல்பு. இயற்கை வாழ்வியல் சொல்றது அதுதான். உடம்போட மொழியும் அதுதான். நீங்க நீங்க சாப்பிடுற உணவுல நீர்ல இருந்து எடுத்துக்கிற சத்துக்கள் மட்டும்தான் அதை செரிச்சு உடம்பு கிரகிக்குமே ஒழிஞ்சு, நீ எந்த ஒரு செயற்கையான ரசாயனங்களை உடம்புல திணிக்கும் போதும் அது உடம்புல ஏற்கனவே இருக்கிற சத்தை உறிஞ்சுதான் அது செரிக்குமே ஒழிஞ்சு அதனால உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இருக்காது கண்டிப்பாங்க. அதனால அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அது என்ன பேர் வேணா வச்சுக்கலாம். நம்ம விட்டமின், வேற அயன் டேப்லெட் எதா இருந்தாலும் பாத்தீங்கன்னா செயற்கையா கொடுக்கறது எதுவும் பாத்தீங்கன்னா தற்காலிகமா உங்களுக்கு நல்லா இருக்கிற மாதிரி தோணும். பட் ஆனா அது நீண்ட கால தொந்தரவுக்கு கண்டிப்பா வழிவகுக்கும். அப்படித்தான் இருக்குது. இயல்பா இயற்கையா கண்டிப்பாங்க. ஏன்னா நீங்க ஏற்கனவே உடம்பு பாத்தீங்கன்னா உயிர் சக்தி. கேக்குதுங்களா? கேக்குது ஐயா, நீங்க சொல்லுங்க. அதமா, அதாவது ஏற்கனவே உயிர் சக்தியோட செயல்பாடு நடந்துட்டு இருக்கும்போது அதுக்கு மேலும் அழுத்தம் கொடுக்குறோம். நம்ம ரசாயனங்களை உள்ள போட்டு அதை செரிக்கிறதுக்கு இன்னும் ஆற்றல் அதிகமா தேவை. அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா மாத்திரை மருந்துகள் போடும்போது மறுபடியும் சோர்வு அடைஞ்சிடும் உடம்பு. அதுக்கு தேவையான அதை செரிச்சு வெளியேற்றுறதுக்கும் உயிராற்றல் தேவை.
இன்னும் வந்து அதிகமா உற்பத்தி பண்ண வேண்டியது இருக்கும் உடம்பு உயிராற்றல. அதை செரிக்க வைக்கிற தன்மை வந்து அதிகமா எனர்ஜி தேவைப்படும். அது அங்க தடைப்படும் போது தான் அடிக்கடி மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு தூக்கம் வர்றது, சோர்வா இருக்கிறது, தூங்க சொல்லிக்கிட்டே இருக்கும் உடம்பு வந்து பாத்தீங்கன்னா. அதான் அதுக்கெல்லாம் ஐயா நான் காரணம் இப்ப ஸ்ரீலங்கா இப்ப இந்தியாவெல்லாம் இப்ப 2 மாசம் நான் போட்டு வந்தேன்னா அப்பொழுது எந்த எந்த இதுவும் பாவிக்கவே இல்லை. நான் வந்த பிறகும் அது கொஞ்சம் காலம் இங்க டென்மார்க் வந்த பிறகு கூட ஒரு 3 கிழமை பாவிக்கவே இல்லை. அதுக்கு பிறகு உடம்புல ஒரு அந்த எனக்கு ஒரு வித்தியாசம் தெரிகிற மாதிரி இருந்தது. அதுக்கு பிறகு நான் போட தொடங்கினேன். அதுக்கு பிறகு ஓகே மாதிரி இருக்குது ஐயா. அதான் என்னண்டு உங்களை இப்ப நீங்க சொன்னபடியா கேட்போம் போட்டுட்டேன். நல்லது. உங்கள் ஊர் சொந்த ஊர் இலங்கைங்களா? இலங்கை. நல்லது நல்லதுங்க. நல்லது. நீங்க முடிஞ்ச வரைக்கும் இயற்கை உணவா வந்து சாப்பிடறதுக்கு முயற்சி பண்ணுங்க. மருந்து மாத்திரைகள் ஊசிகள் இதெல்லாம் சரியான விஷயங்கள் கிடையாது. நீங்க தற்காலிக தொந்தரவா இருக்க மாதிரி தெரிஞ்சாலும் ஓய்வு, உறக்கம், பொறுமை பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியங்க. ஒரு உடம்புக்கு வந்து ஒரு பிரச்சனை வருதுன்னா அது வந்து கழிவு நீக்கம் ஆகிட்டுன்னு அர்த்தம். அது வந்து இன்னைக்கு ஆரம்பிக்குது, நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் அது நடக்கும் அப்படின்னா அதுக்கான பொறுமையா இருக்கணும். அதுக்கான வாய்ப்பு வந்து நம்ம கொடுக்கணும். நாளைக்கு கம்பெனில வந்து ஆடிட் இருக்கு, நாளைக்கு சிஸ்டம்ல எனக்கு ஏகப்பட்ட ஒர்க் இருக்கு, நாளைக்கு வந்து டெலிவரி கொடுத்தாகணும், நாளைக்கு ஃபிளைட்டை பிடிச்சாகணும் அப்படிங்கிறது நம்ம மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிட்டு நமக்கான ஒரு வேலை அது. ஆனா உடம்புக்கு அதெல்லாம் தேவையில்லைங்க. உடம்புக்கு வந்து எந்த நேரம் வந்து கழிவு வெளியேற்றணும், எந்த நேரம் வந்து எதை பண்ணணும் அப்படிங்கிறது அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு. அந்த நேரத்துலதான் நம்ம இருக்கிற தொந்தரவுக்கு தகுந்த மாதிரி உள்ளுக்குள்ள இருக்க அளவுக்கு தகுந்த மாதிரி அது வெளியேற்றும், கொஞ்சம் கொஞ்சமா வெளியேற்றும். இந்த வேலையில நடந்துட்டு இருக்கும். நம்ம ஒரே டைம்ல எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்த நாள் நம்ம வேலை செய்யணும் அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா இது எல்லாமே உள்ளுக்குள்ள சேர்த்து வச்சுட்டுன்னு அர்த்தம். உதாரணத்துக்கு மனநிலை சரியில்லாதவங்க சில தேவையில்லாத பொருட்கள்லாம் தூக்கிட்டு சுத்திட்டு இருப்பாங்க. நீங்க பாக்கலாம். நீங்க அவங்களுக்கு என்ன தேவைன்னே இருக்காது. அவங்க பாட்டுக்கு ஒரு பெரிய பெரிய மூட்டையை கட்டி உடம்பு ஃபுல்லா போட்டு சுமந்து தூக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் தேவையில்லாத பொருளுங்க. அதெல்லாம் வந்து தேவையில்லைன்னா தூக்கி எறிஞ்சிட்டு நம்ம பாட்டு போயிட்டு இருந்தா எளிமையா அவரால் நடக்க முடியும். பட் ஆனா அவருக்கு அந்த சுவாதீனம் வந்து இல்ல. அதனால வந்து அதெல்லாம் தூக்கிட்டு சுமந்துட்டு தெரிஞ்சுட்டு கடுமையா போராடிட்டு போயிட்டு இருப்பாரு. நம்ம உடம்புல வந்து கழிவுகள் அடக்கி வச்சுக்கிட்டு யாரெல்லாம் வந்து மாத்திரை மருந்து போட்டு உள்ள சேர்த்து வச்சுக்கிறோமோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் நம்ம வந்து அவங்க வந்து பிசிக்கலா பண்ணி போயிட்டு இருக்காங்க. வெளியில தெரியுற மாதிரி போயிட்டு இருக்காங்க. நம்ம தெரியாம உள்ளுக்குள்ள வச்சு தேக்கி வந்து சுத்திட்டு இருக்கோம். நம்ம இயல்பா உண்மையா சொல்ல போனா அதுதான் வந்து நடந்துட்டு இருக்குங்க. நம்ம ஒரு தெரிஞ்சு வந்து ஒரு பயத்தினால அதை பண்ணிட்டோம். ஒரு அறியாமை ஒண்ணு, பயம் ஒண்ணு, 2 காரணத்தினால அது பண்றோம். எல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பா எல்லாத்தாலையும் ஆரோக்கியமா இருக்க முடியும். இது அவங்களோட சூழ்நிலையும் வேலைப்பளு நிறைய காரணங்கள் இருக்கலாம். சின்ன அப்படிதான் வளர்ந்துருக்கேன், எனக்கு தெரியாததெல்லாம் அப்படின்னு வளர்ந்துருப்பாங்க சில பேர். அட்லீஸ்ட் இனிமேலாவது கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கிட்டு என்ன நடக்குது, நம்மளோட உடம்போட வேலை என்ன, அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா உடம்பு எல்லா வேலையும் செய்யும் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணுங்க. இப்போ வந்து நம்ம தூங்குறது, சாப்பிட்றது, எந்திரிக்கிறது, நிக்கிறது, நடக்கிறது, ஓடுறது, திங்க் பண்றது, இது அத்தனையும் வந்து நம்ம உடம்பு வந்து செஞ்சிட்டு இருக்கு. இது அத்தனையும் வந்து இறை செயல். இது வந்து இறை செயலுங்க. நீங்க அது மாத்திரை சாப்பிட்டாதான் நீங்க வந்து நடக்கும் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம உடம்புல உயிர் கூட எப்ப வரணும் எப்ப போகணும் அப்படிங்கிறது ஏற்கனவே எழுதப்பட்டது. நீங்க மாத்திரை சாப்பிட்டாலும் சாப்பிடாட்டியும் அது வந்து போறதுதான், இருக்கிறது தான். அதனால இந்த ஆன்மா வந்து அழிவில்லாதது அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாம் அங்க இருக்குன்னு சொல்லவே தேவையில்லை. அது எந்த நேரம் எப்பங்கிறது யாருக்கும் தெரியாதுங்க. அதனால இருக்கிற வரைக்கும் நம்ம ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா எந்த மருந்து மாத்திரையும் நம்ம காப்பாத்தாது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். மருந்து மாத்திரைகள் காப்பாத்துது, ஊசிகள் காப்பாத்துது அப்படின்னா நீங்க மருத்துவமனைக்கு போறவங்க அத்தனை பேரும் யாரும் சாகக்கூடாது. ஏன் அத்தனை பேர் வந்து அங்க போய் வந்து இறந்து போறாங்க? அதுதான் ஐயா உண்மைதான். அதனால அது வந்து நீங்க அடிப்படை வந்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது இந்த பயம் இருக்காது உங்களுக்கு. இன்னொன்னு அந்த உடல் மொழி புத்தகம் படிச்சு நீங்க உடம்போட தன்மை, அடிப்படை தன்மை வந்து புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து எந்த ஒரு நோயை பார்த்து பயப்பட மாட்டீங்க. நோய் அப்படிங்கிறது கழிவு நீக்கம், அவ்வளவுதான். உடம்புல பொறுத்த வரைக்கும் உட்கிரகித்தல், வெளித்தல், இந்த 2 விஷயம் தான் நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு உறுப்புகளோட பணிகள் என்ன, அது ஏன் இப்படி நடந்துட்டு இருக்கு, அதோட சிம்டம்ஸ் காட்டும். கண்டிப்பா உங்களுக்கு உடனே திடீர்னு ஒரு பிரச்சனை வந்துடாது. சிறு சிறு சொந்த நீங்க தூக்கத்துக்கு வந்து மரியாதை கொடுக்காம சுத்திட்டு இருக்கீங்க, தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணி சுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க அதோட விளைவுகள் வந்து கொஞ்சமா காட்டும். போய் தூங்கு தூங்கு தூங்குன்னு சொல்லும். நீங்க அதை மதிக்காம வந்து பண்ணி அதை மீறி பண்ணிட்டு இருக்க விஷயங்கள் தான் உங்களுக்கு
தொந்தரவா வெளிப்படும். ம். அதனால உடலின் மொழி வந்து புரிஞ்சுக்க முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா அனைத்தும் வந்து சீராகும். பசி, தாகம், ஓய்வு, உறக்கம், இந்த 4 விஷயம் அடிப்படை விஷயம். நம்ம இங்க இருக்க நிறைய நன்- பேர் வந்து பசினா என்னன்னு தெரியாமயே நம்ம ஓடிட்டு இருப்போம். எனக்கு பசிக்கு ம். தான் தெரியும், இந்த நேரமானா சாப்பிடணும், இந்த நேரமானா அதாவது நடந்துடணும். வாட்ச் பார்த்து 8 மணி ஆச்சா, 1 மணி ஆச்சா, நைட் 8 மணி ஆச்சா, ஐயோ டைம் ஆச்சு சாப்பிடணும், சாப்பிட்றதுக்கு முன்னாடி 2 மாத்திரை, சாப்பிட்டதுக்கு அப்புறம் 2 மாத்திரை, இதெல்லாம் இருக்கு, அதனால நான் சாப்பிடணும் அப்படின்னு சாப்பிட்டுட்டு இருக்கோம். பட் ஆனா பசி வராம நீங்க எப்படி இன்னும் ஈஸி எளிமையா சொல்லணும் அப்படின்னா, ஓடாத வண்டிக்கு பெட்ரோல் போட்டுக்கிட்டே இருந்தானா என்ன யூஸுங்க அதுல? அதான் ஐயா. வண்டி ஓடுது, அதுக்கு நீங்க பெட்ரோல் போட்டீங்கன்னா எனர்ஜி வந்து கன்சியூம் ஆகுது, மறுபடியும் டாப் அப் பண்ணீங்கன்னா ஓகே. நம்ம வீட்டுல ம். அதிகமா சில பேருக்கு வேலை இல்லாம இருப்போம், சில பேர் வந்து கடுமையான உழைப்பு இல்லாம எளிமையான வேலையை செஞ்சுட்டு இருப்போம். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி உணவு, ஒரே மாதிரி அளவு அப்படிங்கிறது சரியான விஷயம் கிடையாது. அதனால அதை புரிஞ்சுட்டீங்கன்னாவே நீங்க இயல்போடு இருக்கலாம். பசிச்சு சாப்பிட்டீங்கன்னாவே நீங்க உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்க இருக்க தொந்தரவுலாம் காண போயிருமா. நன்றி ஐயா, நன்றி, வாழ்த்துக்கள் ஐயா. நல்லதுப்பா. நீங்க மேலும் எதுவும் விளக்கம் தேவைப்பட்டுச்சுனாலும் நீங்க அழைக்கலாம். நீங்க உங்களோட என்னோட எண் நம்பர் நோட் பண்ணி கொடுங்க வச்சுக்கோங்க, ஐயா. தேவைப்பட்டா இந்தியா அழைக்கலாம். இந்தியா என்னய்யா என்னோட நம்பர்? எண் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, தேவைப்பட்டுச்சுனாலும் நீங்க மறுபடியும் வாட்ஸ்அப்ல கூட நீங்க அழைக்கலாம். சரி ஐயா, நீங்க அதுல போட்டு விடுங்க, சேட்ல நாங்கள் எடுக்கிறேன் ஐயா. நல்லது நல்லது. நன்றி. நன்றி ஐயா, நன்றி, வாழ்க்கை வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளத்துலமா. நல்லது. டென்னோ அன்மியூட் பண்ணிட்டு பாடுங்க, கேளுங்கம்மா. டென்னோ டெக்னோ ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வளத்துலமா. வாழ்க வளமுடன் சொல்லுமா. எனக்கு 54 வயசு ஆகுதுங்க ஐயா. நான் நல்லதுங்க. 15 நாளைக்கு ஒரு தடவை விரதம் இருக்கிறேங்க ஐயா. நல்லதுங்க. சமைக்காத உணவு, பழங்கள் மட்டுமே அன்னைக்கு ஃபுல்லா எடுத்துக்கிறேங்க ஐயா. அடுத்த நாள் சமைச்ச உணவு சாப்பிட்றேங்க ஐயா. ஒவ்வொரு நாள்ல கொஞ்சம் வயிற்று வலி சூடாயிடுதுங்க ஐயா, அதிகமா சூடாயிடுது. நல்ல நீங்க அந்த நாட்கள்ல வந்து தூக்கம் எப்படி இருக்குமா உங்களுக்கு? தூக்கம்லாம் நல்லா இருக்குதுங்க ஐயா. குளிக்கிறது தலையோட குளிக்கிறீங்களா? ஆமா ஆமா, தலையோட தான் குளிக்கிறோம். பச்சை தண்ணி எப்ப தாங்க ஐயா. குளிச்சாலும் தலையோட குளிக்கிறீங்களா? ஆமாங்க ஐயா, பச்சை தண்ணி தாங்க ஐயா. எந்த ஊருமா நீங்க? நாங்க இங்க தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். தருமபுரிங்களா? ஆமாங்க ஐயா. தண்ணி குடிக்கிறது எப்படி குடிக்கிறீமா? சிப் சிப்பா தப்பி ஆமா, தப்பி குடிப்பீங்களா, இல்ல பச்சை ஒரே தண்ணி. டைம்ல நிறைய கடை? இல்ல, பச்சை தண்ணி தாங்க ஐயா குடிக்கிறோம். சிப் பண்ணி தான் குடிக்கிறோங்க ஐயா. சூடாயிடுதுங்க ஐயா சரி சரி. கொஞ்சம். தூக்கம் எப்படி இருக்கு உங்களுக்கு? தூக்கம் தூக்கம்லாம் நார்மலா இருக்குங்க தூக்கம் ஐயா. எப்படி இருக்குமா? நார்மலா இருக்குங்க ஐயா. எத்தனை மணிக்கு ஒம்- உங்களுக்கு ஒம்- உணவு எடுக்கிற எந்த 9 மாதிரி டைம்ல? 9 மணிக்கு படுத்துருவோங்க ஐயா. காலையில ஒரு 4:30க்கெல்லாம் எழுந்துருவோங்க ஐயா. 4 மணிக்கு எழுந்துருவோங்க ஐயா. ஓ சரி சரிங்க. அது நம்ம நாடி பார்த்து தான் அது என்ன காரணம் சொல்ல முடியுமா? ஏன்னா நீங்க அடிப்படையா வந்து சரியா இருக்கீங்க அப்படின்னா வேற ஏதாவது மனப்பதட்டம், ஏதாவது அதிகமா திங்க் பண்றது, வேற ஏதாவது கவலை, குழப்பம் அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? இருக்குங்க ஐயா. பையனுக்கு இன்னும் மேரேஜ் பண்ணல, அது கொஞ்சம் அது அடிக்கடி எட்டி பாக்குது. அதாங்க அந்த மாதிரி ஏதாவது நீங்க ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கங்க. இயல்பா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஏஜில் நான் சொல்ல தேவையில்ல, இருந்தாலும் வந்து சொல்றேன், ஞாபகப்படுத்துறேன். ம், திருமணம், மனைவி, அம்மா, அப்பா, குழந்தைகள் இதெல்லாம் வந்து இறை ம். செயலுங்க. அதெல்லாம் வந்து நடக்கிறப்ப நடக்கும். நீங்க இதுக்கான முயற்சி எடுக்கலாம். பட் ஆனா கவலைப்பட வேண்டியது சரிங்க கண்டிப்பா ஐயா. அவங்களுக்கு இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா இனிமேல் பிறக்க போறது இல்லை. இருக்கிறவங்க ம், கடவுள் வந்து கண்டிப்பா வந்து அந்த நேரம் வரும்போது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதனால ம். இதுக்காக நீங்க வந்து உங்களோட ஆரோக்கியத்தை வந்து கம்மி பண்ணிக்க வேண்டியது இல்லை. ஓகேங்க. ஏன்னா நீங்க திங்க் பண்றது கூட வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவா இல்லை அப்படின்னா அந்த அதுக்கான மூலகம் வந்து சரியா இயங்காம போகுது அப்படின்னா இது சமநிலையை தவறும். ஓ. இப்ப நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் எல்லாம் இருக்கு இல்லைங்களா? இது நீங்க ஆமாங்க. எந்த உறுப்பை வந்து எந்த உணர்வு மேலோங்கி இருக்கோ அந்த அதுக்கு தகுந்த மாதிரி அந்த உறுப்போட செயல்பாடு வந்து குறைஞ்சிரும். ஓகேங்க. அதிகமா வந்து எனர்ஜி யூஸ் பண்றீங்கன்னு அர்த்தம். கர்ப்பப்பை கொஞ்சம் இறக்கம் ஒன்ன இருக்கு. பத்தி நினைச்சிட்டே இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், ஒரே வேலையை வந்து திரும்ப திரும்ப செஞ்சுட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ம். சலிப்படையும் இல்லையா உங்களுக்கு? ஆமாங்க ஐயா. அதே மாதிரி அதிகமா திங்க் பண்றீங்கன்னா அந்த உணர்வுக்கான உறுப்பு வந்து பாத்தீங்கன்னா சரியா இயங்கல அப்படின்னா சமநிலை தவறும். இந்த மாதிரி ம், தொந்தரவுகள் வந்து வெளிப்படும். ம், ம், ம். அது நீங்க என்னன்னு பார்த்து நீங்களே சரி செஞ்சுக்க முயற்சி பண்ணீங்கன்னா நல்லது. இல்ல அப்படின்னா சரிங்க நீங்க ஐயா. இந்த கர்ப்பப்பை இறக்கம் கொஞ்சம் இருக்குன்னு சொல்றாங்க ஐயா. அதுக்கு அக்கு பிரஷர் சரியாயிடுங்களா அக்கு பஞ்சர்ல? ஐயா வாழ்க வளமுடன்.
ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். இருங்கம்மா ஐயா டவர் கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். ஓகேங்க ஓகேங்க. ஹலோ ஐயா வாழ்க வளமுடன். கர்ப்பப்பை ஆமா சொல்லுங்க. சிறு இடையூறு இணை இடையூறு. நல்லதுமா. நீ அது ஐயா கர்ப்பப்பை இறக்கம் கொஞ்சம் இருக்குங்க ஐயா. அது இப்போ அக்கு ப்ரெஷர்லயே சரி பண்ண முடியுங்களாங்க ஐயா? அக்கு பஞ்சர்ல. உங்களோட வயசுங்கம்மா? 54ங்க ஐயா. நல்லதுமா. அதான் அது நீங்க பக்கத்துல இருக்க யாராவது இருக்கான்னு பாருங்க. இல்லைன்னா அவங்கள்ட்ட நீங்க ஒரு சிகிச்சை எடுத்துக்கங்க. அவங்க வழி நடத்துவாங்க. இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நீங்க இந்த பசி தாகம் ஓய்வு உறக்கம் சரியா இல்லை அப்படின்னா இந்த மாதிரி தொந்தரவுகள் வரும். இது கண்டிப்பா அக்குபஞ்சர்ல சரியா இருக்கு. நிறைய வாய்ப்பு இருக்கு. முயற்சி பண்ணுங்க, நடக்கும். நிறைய பேருக்கு அந்த மாதிரி சரியா இருக்கு. நீங்க சிகிச்சை எடுத்துட்டு அவங்க சொல்றத முறையா ஃபாலோ பண்ணுங்க. பசி தாகம் ஓய்வு உறக்கம் இதெல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துங்க. சரியா இருந்துச்சுனாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அது சரியாகும். என்ன சொல்லணும், மாத்திரை வேற ஏதாவது மாத்திரை மருந்து எடுத்துட்டு இருக்கீங்களா? இல்லைங்கய்யா, எந்த தொந்தரவும் இல்லைங்கய்யா. எதுவுமே நான் எடுத்துக்கலைங்கய்யா. பிபி சுகர் எதுவும். நல்லது நல்லது நல்லது. அப்ப ஆரம்ப கட்டத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க சிகிச்சை எடுத்துக்கங்க. அவங்க உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பாங்க, வழி நடத்துவாங்க. அவங்க சொல்றதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. இப்ப நான் சொல்ற விஷயங்கள் தான் என்ன டீப்பா சொல்லுவாங்க. அதை ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா சரியாக நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த கழுத்து வலி கொஞ்சம் நாளா இருக்குதுங்க. இப்படி கழுத்து திருப்ப முடியல. நாங்க மகளிர் எல்லா பயிற்சியும் செஞ்சுட்டு இருக்கிறோம். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா இன்னொரு கொஸ்டின் ஐயா. சொல்லுங்க. அதான் கழுத்து வலியும் இருக்குதுங்க ஐயா. எனக்கு கொஞ்சம் கழுத்து இப்படி திருப்ப முடியுது இல்லை, இந்த பக்கம் திருப்ப முடியல, டக்குன்னு ஈஸியா திருப்ப முடியல கழுத்து. அதுவும் இப்போ ஒரு கொஞ்ச நாளா அந்த மாதிரி இருக்கு. ஐயா வாழ்க வளமுடன். வெயிட் பண்ணுங்க, வருவாங்க. டவர் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்க. ஓகேங்கம்மா. ஆமா சொல்லுங்க. ஐயா மகிழ்ச்சி பயிற்சி எல்லாம் செஞ்சுட்டு தாங்க ஐயா இருக்கேன். இருந்தாலும் இந்த கழுத்து மட்டும் கொஞ்சம் திருப்ப முடியல. 2 பக்கமும் வலிக்குது. கழுத்து வலி இருக்குங்க ஐயா. அதான்மா, நீங்க பக்கத்துல இருக்க அக்குபஞ்சர் சிகிச்சை எடுத்துங்க. ஓகேங்க. அங்க அணுகுங்க. அங்க பாத்தீங்கன்னா கிளாசிக்கல் அக்குபஞ்சரான்னு கேட்டுங்க. ஒற்றை புள்ளி சிகிச்சை மருத்துவரான்னு கேட்டுங்க. அவர்கிட்ட சிகிச்சை எடுங்க. உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். கண்டிப்பா நிறைய சரியா இருக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க சொன்ன விஷயங்கள சரியா ஃபாலோ பண்ணீங்கன்னாவே சரியா இருக்கு. நிறைய வாய்ப்பு. சரிங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்க. நல்லதுங்க. வாழ்க வளமுடன். நல்லது நல்லது. வாழ்க வளமுடன் அம்மா. ஹானர் 9 லைட் அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்கம்மா. வாழ்க வளமுடன். ஹானர் 9 லைட் அன்மியூட் பண்ணுங்க. டெக்னோ ஒன் டைம் மட்டும் பிஎஃப் 711 அவங்க முடிச்சிட்டாங்க. அவங்க இப்பதான் முடிச்சாங்க. நல்லது 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 நல்லது. அடுத்து அவங்க ஹானர் 9 லைட் அவங்க இல்லையா, போயிட்டாங்க. இல்லையா இருக்குமா? சரிங்கம்மா. நல்லது நல்லதுமா. வேற ஏதாவது கேள்விகள் இருக்காங்களா? கேட்கலாம். யாரும் இல்லையா? நல்லதுயா. இயற்கை முறையிலேயே இயற்கை முறையிலேயே எவ்வாறு நம் உடலை நாம் பாதுகாத்து கொள்ளலாம் என்றும், பசி தாகம் ஓய்வு உறக்கம் தேவை என்றும், இதனால் நம்ம ஆன்டிபயோட்டிக் எதுவுமே எடுத்துக்காம நம் உடலை நாம் பாதுகாத்து கொள்வதற்கு பல வழிமுறைகளை எடுத்து கூறிய டாக்டர் தேவராஜன் அக்குப்ரெஷர் அவர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும்.